கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. 4 முகங்கள் 4 குதிரைகள் என்றதான அந்த தலைப்புல நாம் இந்த 3 நாளும் தியானிக்க போகிறோம். In these 3 days we are going to meditate under the topic 4 faces and 4 horses. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's read Ezekiel chapter 1 verse 10. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாய் இருந்தன. அருமையானவர்களே, இங்கு 4 முகங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. Beloved, here it has been mentioned about 4 faces. எசேக்கியேல் மேல கர்த்தருடைய கரம் அமர்ந்த பிற்பாடு, after the hand of God was upon Ezekiel, அவன் இப்படிப்பட்டதான ஒரு தரிசனத்தை அவன் காண்கிறான். he sees a vision like this. 4 இந்த முகங்களை பற்றி அவன் காண்கிறான். He looks at these 4 faces. இன்றைக்கு இந்த 4 முகங்களை பற்றி நாம் பார்க்கலாம். Today let's see about these 4 faces. முதலாவது இங்கு அதுல சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த மனுஷ முகம் இருக்கிறது. First, as it is mentioned, it is the face of a man. அப்புறம் சிங்க முகம் இருக்கிறது. Next is the face of a lion. அப்புறம் காளை இருக்கிறது. Next is the ox. அப்புறம் கழுகு முகம் இருக்கிறது. Next is the face of an eagle. இந்த 4 முகமும் இந்த சாயலும் யாரை காட்டுகிறது என்றால் நம்முடைய தேவனை இது காட்டுகிறது. These 4 faces and 4 images, they denotes our God. தேவனுக்கு இருக்கக்கூடியதான இந்த 4 விதமான தன்மைகளை காட்டுகிறது. It denotes the 4 natures and characters of our God. இன்றைக்கு அந்த 4 தன்மைகளை பற்றி இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம். Today we are going to see about that 4 characters. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான இந்த தேவனுக்கு பல விதத்துல பல தன்மைகள் இருக்கிறது. God who has created this heaven and earth in different ways, he has different features. இந்த எசேக்கியேல் இந்த 4 விதமான தன்மைகளை இப்படியாக காண்கிறார். இந்த முகங்கள் மூலமாக 4 விதமான தன்மைகளை அவர் காண்கிறார். This Ezekiel, he sees in his vision the features of God in these 4 faces. அப்போ இந்த முகங்கள் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது முதலாவது முகம் சிங்க முகம் என்று நாம் பார்க்கிறோம். And first face we see as the face of a lion. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த காட்டில் இருக்கிறதான எல்லா மிருகங்களில் சிங்கம் ஒரு ராஜாவை போல இருக்கிறது. We all know that king of the lion of the animals is this lion. எல்லா மிருகம் இருந்தாலும் கூட, மற்ற மிருகங்கள் பெரிய மிருகமாக இருந்தாலும் கூட, சிங்கம் அது ராஜாவை போலவே அது நடை உடை பாவனை எல்லாம் இருக்கிறது. Though there are big and great beasts and animals found in the forest, but this lion shows itself as a king. அந்த சிங்கத்திற்கு அந்த பிடரி முடியை பார்க்கும்போது, அது அந்த பிடரி முடி அது அப்படி அசைத்து அது நடக்கும்போது அது ஒரு ராஜாவுக்கு இருக்கிற ஒரு கிரீடம் போலவே இருக்கிறது. When we look at the lion while it's walking, when we look at the hairs found in his body, it's like a crown of a king when it walks like that. தேவனும் கூட ஒரு ராஜாவாக ஒரு சிங்கமாக இருக்கக்கூடியவர். Even our God, he is like a king, he is like a lion. சொல்லப்போனா சிங்கம் ரொம்ப கம்பீரமாக நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. To say clearly, this lion walks in a majestic manner. அதற்கு மட்டும் இல்ல, கம்பீரமாய் நடப்பது மட்டுமல்ல, எதற்கும் அது பயப்படவே பயப்படாது. Not only walking majestically, but it will not fear for anyone. எதற்கும் பின்னடையாதது ஒன்றும் கூடாது. And even it is an animal which will not turn back for anything. எந்த ஒரு காரியம் எப்படிப்பட்டதான மிருகம் வந்தாலும், எப்படிப்பட்டதான எதிர்ப்பு வந்தாலும், அது ஒரு காலம் அது பின்னடையவே பின்னடையாது. Whatever resistance may come, whatever the animals may come, at any time it will not come behind or turn back. நம்முடைய வேதம் கூட சொல்லுகிறது, எதற்கு பின்னடையாத சிங்கம் என்று வேதம் சொல்லுகிறது. Even our Bible says that it is a lion which turns for anything else. அது மாத்திரமல்ல, சிங்கம் எப்போதும் தைரியமாகவே இருக்கக்கூடியது. Always this lion will be bold. நம்முடைய வேதம் கூட சொல்லுகிறது, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான் என்று வாசிக்கிறோம். Even in our Bible we read that the righteous are bold as lions. அதனால அந்த சிங்கத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு தைரியம் இருக்கிறது. Therefore the lion has a great courage and boldness. அது மாத்திரமல்ல, அதுக்கு ஒரு ஆளுமை தன்மை இருக்கிறது. Not only that, it has the power to rule and reign. தனிமையாகவும் அது போராடக்கூடிய ஒன்று. Lion is an animal which can strive alone. அது மாத்திரமல்ல, கூட்டமாக சென்றும் அதை தாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. Not only that, it can attack other animals in crowds and groups. தனிமையாகவும் அது வாழ முடியும்.
It can live alone. அது ஒரு கூட்டமாக சென்று அது ஒன்றாக ஒன்றிணைந்து இருக்க முடியும். It can go in groups and it can be found in groups and groups. அப்படி ஒருங்கிணைந்து ஜீவிக்கக்கூடிய ஒரு விலங்கினமாக இருக்கிறது. And it is like an animal which is of these groups. ஒரு ஆளுமை தன்மை அதில் நாம் பார்க்க முடிகிறது. We can see the power to rule and reign in that animal. ஒரு ராஜாவை போல ஒரு ஆளுமை தன்மை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். We can see like a king, it has the power to rule. அது மாத்திரமல்ல, அது நன்றாக பார்க்கக்கூடியது. நம்முடைய பார்வை பார்க்கலாம் 6 மடங்கு வித்தியாசமான நல்ல பார்வை அதற்கு இருக்கிறது. Not only that, it has a good vision, good sight, more than us 6 times it is better than our sight. ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து கூட துல்லியமாக அது என்ன மிருகம் என்பதை சரியாக கணித்துவிடும், சரியாக பார்க்கக்கூடிய ஒரு திறனும் அதுக்கு இருக்கிறது. More or less away for 1 kilometer it is able to see and it can astonish the things what it is correctly coming there. ஒரு எதிரியோ ஒரு மிருகமோ வரும்போது, if an enemy or an animal comes there, அதோடு கூட போராடும்போது கடைசி வரைக்கும் விடாமுயற்சியோடு கூட அது போராடி அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அது போராடி கொண்டே இருக்கும். Even till the end, even till the last, without leaving, even because they failing, it will be striving continuously. மற்ற மிருகத்தை போல ஏதோ மறைந்திருந்து மற்ற காரியங்களை தாக்கக்கூடிய, நேரடியாகவே போய் அது நேரடியாக மோதக்கூடிய ஒன்று. It is not an animal hiding like other animals and going and attacking them, but straight away it will go and it will attack them. எதற்குமே அது அஞ்சவே அஞ்சாது. It will not fear for anything. சொல்ல போனா மற்ற மிருகங்களை பார்க்கலாம் உயரத்திலும் மற்ற அளவில் எல்லாம் ரொம்ப குறைவானது. யானை பார்க்கலாம், சிவிங்கிய பார்க்கலாம், மற்ற மிருகங்களை பார்க்கலாம், இது சின்னதுதான். ஆனாலும் கூட இதுக்கு இருக்கிறதான தைரியமும் இதுக்கு இருக்கிறதான தன்னம்பிக்கையும் அது பெரிதாக இருக்கிறது. To say clearly, more than other animals like elephant, like giraffe, it is short in size and even in the shape, but still it has the self-confidence to strive against them. அது மாத்திரம் இந்த சிங்கம் கர்ஜித்தால் ஏறக்குறைய 5 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த சத்தம் போய் சேரக்கூடியதாக இருக்கிறது. Not only that, when a lion roars, the voice of the lion reaches even till 5 kilometers away. ஒரு பெரிய இடிமுழக்கம் எப்படி உண்டாகிறதோ அதுபோல அது கர்ஜிக்க ஆரம்பிக்கிறது. And as the sound of thunder, this lion starts to roll. இந்த சத்தத்தை காணும்போது எல்லா மிருகங்களும் நடுங்க ஆரம்பித்து விடுகிறது. When other animals hears that voice, they will start trembling into that. அப்படிப்பட்ட ஒரு அந்த விலங்கினம் தான் சிங்கம் என்று சொல்லுகிறது. And Bible calls this lion as an animal like that. அது மாத்திரம் இல்ல, இந்த சிங்கம் பாத்தீங்கன்னா சில வேளையில அந்த வீக் ஆகி போச்சு, கொஞ்சம் வயசாகி போச்சுன்னா அந்த சிங்கத்தை விடாது, அந்த வீக் ஆனதான அந்த சிங்கத்தை சிங்கமே என்ன செய்து போராடி அதை கொண்டு விடுகிறது. And when a lion becomes weak or when it becomes old, another lion strives against that and it will kill itself. தன்னோடு கூட இருக்கிறதான சிங்கத்தோடு பலவீனர் இருக்கக்கூடாது, பலவீனமானவளும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் எதிரியை எப்போதும் தாக்க வேண்டும், எதிரியை ஜெயிக்க வேண்டும். பலவீனமான ஒரு கூட்டம் அதுல இருக்கக்கூடாது. ஆகினால பலவீனமாக இருக்கும்போது சிங்கமே சிங்கத்தை கொல்ல ஆரம்பிக்கிறது. If a weak lion is found in a group of lions, the same group of people are killing the lion because they do not want the weak lion to be in their group to kill the enemy. எதிரிகளை தாக்க வேண்டும், எதிரிகளை நாம் அழிக்க வேண்டும், எதிரிகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சிங்கத்தை போல பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள் இருந்தால் தாக்க முடியாது. ஆகினால் அந்த கூட்டத்தில் அந்த சிங்கங்கள் இருக்கக்கூடியதான அந்த கூட்டத்தில் ஒருங்கிணைந்திருக்கிறதான அந்த கூட்டத்தில் எந்த பலவீனமான சிங்கம் இருப்பதில்லை, எல்லாம் வலுவான பலமான சிங்கங்கள். All the group that is found as lions, they are all strong lions. No weak lion is found in the group, because if they have to attack an enemy or any other beast, if a weak lion cannot do that, only strong group of lion can be. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெனாயா 2 வலுவான பலமான சிங்கங்களை கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிங்கம் என்று சொல்லுகிறது வலுவானதும் பலமானதுமாக இருக்கிறது. It is said that Benaiah killed 2 strong lions. So lion has that strongness and that mightiness in it. அதனால அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் கூட சிங்கத்தை போன்றவர், சிங்கத்தை போன்ற தன்மை உடையவர். அப்படிப்பட்டதான ஒரு தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Beloved, even our God is likened to a lion. He is strong like a lion. We are also worshipping a same God who is like that. எதற்கும் பின்னடையாதவர், one who do not turn for anything. எந்த காரியத்துக்கும் அவர் பயப்படாதவர். He will not fear for anything. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை, ஒரு இறைவனை தான் நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். We are worshipping and serving a God and Lord who is like that. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு வரும்போது, when we come to Revelation chapter 5 in verse 5, வாசிக்கலாம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான்.
அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார், முத்திரைகளை திறக்கும்படியான ஒரு ஜெயத்தை அவர் பெற்றிருக்கிறார். There it has been mentioned, he has the victory to open the seals. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு யூதா கோத்திர சிங்கம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. Jesus Christ has the name called the Lion of Judah. ஏனென்றால் எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தவராக இருக்கிறபடியினால் அவர் யூதா கோத்திரத்தின் சிங்கம், ராஜா என்று அழைக்கப்படுகிறார். As he has overcome everything, he's been called as the Lion of Judah, and even he's called as a king. அதனால முத்திரையை உடைப்பதற்கு அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் ஜெயித்தபடியினால் அவர் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது யூதா கோத்திரத்தின் அவர் சிங்கமாக இருக்கிறார். As he has prevailed over everything, there it has been mentioned, he is called as the Lion of Judah. யோவேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's read in Joel chapter 3 verse 16. கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். அங்கு கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ஜிக்கிறார். There the Lord shall roll out of Zion. எருசலேமிலிருந்து அவர் சத்தமிடுகிறார். And he utters his voice from Jerusalem. அவருடைய சத்தம் என்ன செய்கிறதா? What his voice does? எப்படி இந்த பூமியில விலங்கினங்கள் மத்தியில இது கர்ஜிக்கும் போது மற்ற காரியங்கள் எப்படி நடுங்குகிறதோ அப்படியே இந்த வானத்தையும் பூமியும் படைத்ததான அந்த இறைவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல அவர் சத்தத்தை முழங்கும் போது வானமும் பூமியும் அதிருகிறதா. As the lion found in this earth, when it roars, all other animals are terrifying and afraid because of that. When God who has created the heaven and earth, when he utters the voice, all the people in the world are terrifying and afraid before him. இன்றைக்கு இந்த பூமியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக, ஒரு தேவனாக, ஒரு சாதுவானவராக, ஒரு சாந்தமுள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளைக்கு கர்ஜிக்கிற சிங்கம் போல ஒரு நாளைக்கு வெளிப்படுவார். And even today Lord Jesus Christ is meek, he is soft, he is like a lamb found on this earth, but one day he will come as a roaring lion. அப்போது கர்த்தர் சீயோனிலே கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அவர் அடைக்கலமாக இருக்க போகிறார். The Lord shall roll out of Zion and utter his voice from Jerusalem, and heaven and earth shall tremble before him, but God shall be a refuge unto him. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறது மட்டுமில்ல, ஒரு அரணான கோட்டையாக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். Not only we read that he is a refuge unto the people of Israelites, even he is a stronghold for them. யாரெல்லாம் இந்த இறைவனை, இந்த தேவனை, இந்த சிங்கம் போன்றதான அந்த ராஜாதி ராஜாவை இந்த பூமியில ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அடைக்கலமாகவும் அரணான கோட்டையாகவும் அவர் இருக்கிறார். All the people who accepted him as the King of Kings, as a lion for everyone, he is the shelter and even he is the stronghold. இந்த தேவனை, இந்த இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சிங்கமாக வெளிப்படுகிறார், கெர்ச்சிக்கிறவராக வெளிப்படுகிறார். அப்படிப்பட்டதான அந்த தேவன் அவளுக்கு முன்பாக ஒரு சிங்கமாக வெளிப்படுகிறார். For the people that do not know God, he is revealing before them as a lion and even he is roaring before them. அதனால அருமையானவர்களே, அந்த தேவன் ஒரு சிங்கமாக இருக்கிறார், கெர்ச்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். Therefore beloved, our God is a lion, he roars. ஓசியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read in Hosea chapter 5 verse 14, அங்கு சொல்லுகிறது எப்ராயிமுக்கு அவர் சிங்கம் போல அவர் இருப்பார் என்று வாசிக்கிறோம். there we read that for Ephraim he shall be like a lion. இந்த எப்ராயிம் என்று சொல்லுகிறது யார்? Who is this Ephraim? இந்த யாக்கோபுக்கு இந்த 12 பிள்ளைகள் இருந்தார்கள், 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். Jacob has 12 children and these 12 children are called as the 12 tribes. ஞான அர்த்தமாக எப்ராயிம் என்று சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. As a voice meaning, this Ephraim means people of Israelites. ஒரு காலத்தில் அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனை பின்பற்றினவர்கள். Once they have accepted God and they have followed him, அவர்கள் தேவனை விட்டு அவர் தூரமாய் போய் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் குற்றங்கள் பாவங்களை செய்து கொண்டிருந்த போது, when they were doing the mistakes and error sins against God, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது எப்ராயிமுக்கு நான் சிங்கம் போல இருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. there it has been mentioned, I'll be like a lion into Ephraim. யூதா வம்சத்துக்கு பால சிங்கம் போல இருப்பேன் என்று சொல்லுகிறார். He says that I'll be an young lion to the house of Judah. நானே அவர்களை பீறி போடுவேன், I will tear them. தப்புவிப்பார் இல்லாமல் நான் எடுத்துக்கொண்டு போவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It has been mentioned, I will take them, rescue them, there is none to escape them. அவர்களை பீறுகிறது நான் தான், And I will tear them. அவர்களை காயப்படுத்துகிறது நான் தான், I am the one who wounds them. அவர்களை எடுத்துக்கொண்டு போகிறவர் நான் தான். Even I am the one who takes them away. என்னிடத்திலிருந்து யாரும் தப்பிவிக்க முடியாது. No one can rescue them away from me. தேவன் ஒரு மனுஷனை சந்திப்பார் என்றார், If God visits a man, சிங்கம் போல பால சிங்கம் போல எழுப்பி கிரியை செய்வார் என்றார். if he rises and works against them like a lion and young lion, அவர்கிட்ட இருந்து யாருமே தப்ப முடியாது. none can escape from him. ஆனால்
அப்படிப்பட்ட ஒரு தேவனிடத்தில் அடைக்கலமாக வரும்போது, when we come to a God like that, unto him as a refuge, அவரே நன்மை செய்யக்கூடியவராக மாறுகிறார். he is being turned as a person doing good unto them. அடுத்த வசனத்தில் அது சொல்லுகிறது. Next verse it says, அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தங்களுடைய பாவங்களை உணர்ந்து அவர்கள் என் முகத்தை தேடும் வரைக்கும் என் ஸ்தானத்துக்கு நான் போய் விடுவேன். I will go and return to my place till they acknowledge their offense and seek my face. அதனால அருமையானவர்களே, தங்களுடைய பாவங்களை அவர்கள் உணர்ந்து அவர்கள் தேவனிடத்தில் திரும்பி வரும் வரைக்கும் என்னுடைய ஸ்தானத்துக்கு நான் போய் விடுவேன். Therefore, beloved, he says that I will go and return to my place till they acknowledge their offense and seek my face. ஆபத்து காலத்தில் கருத்தாய் தேடுவார்கள். The day of trouble they shall seek me earnestly. ஆனால் அவர்கள் தேடுவார்கள், ஆனாலும் அவர் தப்பிவிக்கப்பட மாட்டார். They will search me and seek me, but they will not be rescued. அதனால அவர் என்னை தேடும் வரைக்கும் நான் என்னுடைய ஸ்தானத்துக்கு நான் போய் விடுவேன் என்று சொல்லுகிறார். He says that I will return to my place till they seek me. அதனால அருமையானவர்களே, அவரை தேடி அவரை உணர்ந்து அவர் பாவத்தை உணர்ந்து அவரை தேடி அவரிடத்தில் வரும் வரைக்கும் அவர் சிங்கமாகவே வெளிப்படுகிறார். And he is being revealed as a lion unto them till they acknowledge their offense, seek his face and return unto him. ஒரு அன்புள்ள தேவன், he is a loving God, ஒரு இரக்கமுள்ள தேவன், a merciful God, மனதுருகக்கூடிய ஒரு தேவன், compassionate God, தாயை போன்ற ஒரு தேவன், a God like a mother, தகப்பனை போன்ற ஒரு தேவன், a father like God, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன், God who said that though mother may forget I will not forget. அவ்வளவு இரக்கமுள்ள ஒரு தேவன். அந்த தேவனை விட்டு தூரமாய் போகும்போது, அந்நியனாக போகும்போது அவர் சிங்கமாய் மாறுகிறார். He is a so merciful God. When we go away from him, when we become a stranger, he is being turned as a lion unto us. வேதம் என்ன சொல்லுகிறது? What the Bible says, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உன்னை நான் விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுகிறது. call unto me in the day of trouble, then I will deliver you and you shall glorify me. ஆனால் இந்த தேவனிடத்தில் வராமல் தேவனுக்கு தூரமாக தேவனுக்கு விரோதமாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அவர் சிங்கமாக இருக்கிறார், பீறி போடுகிறார். அவரிடத்திலிருந்து யாரும் தப்பிவிக்க முடியாது. அவர் அந்த உணர்ந்து பாவங்களை உணர்ந்து அவரிடத்தில் தேடும் வரைக்கும் தன்னுடைய ஸ்தானத்துக்கு அவர் கடந்து போய் விடுகிறார். Unless and until, if we seek him, if we turn from our offense, if we ask pardon for our sins and mistakes, he will be silent, he will return to his place. ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Hosea chapter 6 first 2 verses. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே பீறினார். Here it has been mentioned, he is torn us, அவரே காயம் கட்ட போகிறார், and he is going to heal us. 2 நாளைக்கு பிற்பாடு நம்ம உயிர்ப்பிக்க போகிறார் என்று வாசிக்கிறோம். Even we read that within 2 days, after 2 days he is going to revive us. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த 2 நாளைக்கு பிற்பாடு நம்ம மறுபடியும் உயிர்ப்பிக்க போகிறார். After 2 days he is going to revive us. அங்க சொல்லப்பட்ட கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், come let us return unto the Lord. நம்மை அவர் பீறினார், he has torn us, அவரே நம்ம குணமாக்குவார், he will heal us, நம்மை அடித்தார், he has smitten us, நம்முடைய காயங்களை அவர் கட்டுவார், he will bind us up. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அங்க சொல்லப்பட்ட 2 நாளைக்கு பிற்பாடு நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன். There he says that after 2 days I am going to do a thing like this. ஒருவேளை நீ அந்த சிங்கத்தின் மூலமாக பீறி ஒருவேளை காயத்தோடு வேதனையோடு இருக்கலாம். Perhaps you might be torn by that lion, you might be found with wounds here. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் போராட்டங்கள் இப்படிப்பட்டதான காயங்கள் அடைந்தவனாக இருக்கலாம். Perhaps because of the sufferings and trials in your life you would have had this wounds in your life. இந்த உண்மை தெய்வத்தை அறியாமல் இருக்கலாம். And you may not know about this true God. இந்த உண்மை தெய்வத்தினிடத்திற்கு நீ திரும்பி வரும்போது, when you return into this true God, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா காயங்களும் மாற்றப்படும். all the wounds in your life will be healed. அவர் பீறினார், உன்னை அவர் குணமாக்க போகிறார். he has torn you, he is going to heal you. அவர் அடித்தார், தன்னுடைய காயங்களை அவருக்கு ஆற்ற போகிறார். he has smitten you, he is going to bind your wounds. 2 நாளைக்கு பிற்பாடு நான் மறுபடியும் உயிர்ப்பிக்க போகிறேன். after 2 days I am going to revive them. 3ஆம் நாளில் அவர் எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய முகத்தில் பிழைப்போம் என்று சமூகத்தில் பிழைப்போம் என்று வாசிக்கிறோம். we read that in the 3rd day he shall raise us up and we shall live in his sight. இந்த 2 நாள் 3 நாள் என்று சொல்கிறது, அதனுடைய அர்த்தம் என்ன? what is the meaning of 2 days and 3 days here? பேதுருவின் புத்தகத்தில் நாம் வாசிக்கும்போது, when we read in the book of Peter, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஒரு நாள் அந்த வந்து சொல்லப்பட்டிருக்கிற 1000 நாள் போல என்று வாசிக்கிறோம். we read that one day is compared unto the 1000 days. அப்போ ஒரு நாள் 1000 நாளாக மாறுகிறது. one day is being turned as 1000 days. அப்போ அந்த 2 நாள் என்று சொல்றது 2000 ஆண்டுகளாக மாறுகிறது. 2 days is turned as 2000 days. வாசிக்கலாம் 2 பேதுரு
3:8. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நாள் 1000 நாள் 1000 நாள் போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here it has been mentioned 1000 வருஷங்கள். One day is like unto 1000 years. 2 நாள் என்பது 2000 வருஷங்கள். 2 days are 2000 years. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் காயப்பட்டவர்களாக, தீரி போடப்பட்டவர்களாக, அடிக்கப்பட்டவர்களாக, வேதனை உள்ளவர்களாக இருந்தோம். Before 2000 years, before Lord Jesus Christ coming to this earth, we were all torn, we were all smitten and we were all wounded. அந்த 2 நாளுக்கு பிற்பாடு இயேசு இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் அறையப்பட்ட பிற்பாடு நம்முடைய காயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, நம்முடைய வேதனைகள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. நம்மை பீறி போட்ட அவரே நம்முடைய காயங்களை கட்டக்கூடியவராக வந்தார். After 2 days, after coming to this earth, Lord Jesus Christ has bounded our wounds. He has healed all our wounds and all our tearings, and He is able to bear us and He is able to heal us. அப்ப இந்த 2 நாளைக்கு பிற்பாடு அவர் மறுபடியும் உயிர்ப்பிப்பார் என்று 3வது நாள் என்று சொல்லுகிறது. இந்த 2000 ஆண்டுகள் முடிந்து இந்த 3000 ஆண்டுகள் என்று சொல்லுகிறது இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற கிருபையின் காலத்தை காட்டுகிறது. This 2 days denotes the 2000 years, and this 3 days it denotes the 3rd year of this 2000, after this 2000 years, and this is the dispensation of grace. இந்த கிருபையின் காலத்தில் தான் உயிர்ப்பிக்கிற காலம், காயம் கட்டுகிற காலங்கள், உன்னை விடுவிக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. Only in this dispensation of this grace, God is going to revive you. He is going to bind all your wounds. சொல்லப்பட்ட 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். இதுதான் எழுப்புதலின் காலம். After 2 days He will revive us. This is the period of revival. இந்த 3வது நாள் என்று சொல்லுகிறது 2000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த 1000 ஆண்டுகள் எழுப்புதலின் காலங்கள். The 3rd day is that after the 2000 years, the 1000 years where we are living now, these are the time of the revival. நாம் எல்லாரும் இந்த 3ஆம் நாள்ல அந்த கால் எடுத்து வைத்திருக்கிறோம். We have all stepped into this 3rd day. இந்த காலங்கள் என்ன காலங்கள் தெரியுமா? Do you know what are all these days? நம்முடைய காயங்களை கட்டக்கூடிய காலங்கள். These are the days to bind our wounds. நம்மை மன்னிக்கக்கூடிய காலங்கள். These are the days to forgive us. திரும்பக்கூடிய காலங்கள். These are the days to turn into the Lord. நம்முடைய காயங்கள் எல்லாம் மாற்றப்படக்கூடிய காலங்கள். These are the days all our wounds are going to be. பெரிய எழுப்புதலின் காலமா இருக்கிறது. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலின் காலத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். We have come to a time of a revival like that. அப்போ இந்த சிங்கம் ஒரு காலத்தில் பீறி போட்டாலும் காயப்படுத்தினாலும் இது ஒரு காயம் கட்டுகிற, உடைய வேதனை நீக்கக்கூடிய, ஒரு கஷ்டத்தை நீக்கக்கூடிய, நீ மனம் திரும்பக்கூடிய, உணர்ந்து தேவனிடத்தில் திரும்பக்கூடிய ஒரு காலம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். Though once this lion has wounded you, though he might have smitten you, but these are the days you have to understand that you have to be healed, that you have to come out of all your wounds. இது ஒரு எழுப்புதலின் காலமாக இருக்கிறது. Even this is the time of a revival. தேவன் கிரியை செய்யக்கூடிய ஒரு காலங்கள். These are the days that God is going to work. பரிசுத்தாவியினுடைய வரங்கள் ஊட்டப்படக்கூடியதான ஒரு காலங்கள். These are the time that the spirit of the gift of the Holy Ghost is going to be kindled up. சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's read Zechariah chapter 9 verse 9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு. Here it has been mentioned, rejoice greatly, O daughter of Zion. எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, shout, O daughter of Jerusalem. இதோ உன் ராஜா உன்னிடத்திலிருந்து வருகிறார். Behold, thy king cometh unto thee. அவர் நீதி உள்ளவரும், he is just, ரட்சிக்கிறவரும், and having salvation, தாழ்மை உள்ளவரும், lowly, கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராக இருக்கிறார். and riding upon an ass and upon a colt of Mary. அதனால அருமையானவர்களே, இவர் யார்? Who is he, beloved? மத்தேயு 21 அதிகாரத்தில் வரும்போது, when we come to Matthew 21, 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். we read in verse 4. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றைக்கு எருசலேமுக்கு இவர் இப்படிப்பட்டதான ஒரு ராஜாவாக புறப்பட்டு போனார். Then how he went unto Jerusalem as a king. ஏதோ இந்த பூமிக்குரிய ராஜா அல்ல, he is not a literal king of this earth. வானத்துக்கும் பூமிக்கும் ராஜாவா இருக்கக்கூடியவராக அவர் கடந்து போனார். He was going as a king of both heaven and earth. இந்த பூமியில் இருக்கிறதான எல்லா ராஜாங்கமும் எல்லா ராஜ்யமும் சீக்கிரத்தில் அழிந்து போகும். All the kingship and all the kingdoms found in this earth, very soon it's going to perish. இவர் ஒரு ராஜாவாக எருசலேமுக்குள்ள வந்தார். அன்றைக்கு as a king, then he came into Jerusalem. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்டதான ஒரு தாழ்மை உள்ளவராகவும் நீதி உள்ளவராகவும் ராஜாவாகவும் உன்னிடத்தில் வருகிறார். He
he comes unto you being lowly, just, and as a king he comes to you. இப்படி கடந்து வந்தபோது எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். When he came like that, all were shouting. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொன்னார்கள். They were saying, Hosanna to the son of David. தாவீதின் குமாரன் என்று சொன்னால் ஒரு அந்த ராஜ வம்சத்தில் வந்ததான ஒரு ராஜா, அவர் வருகிறார், அவருக்கு ஓசன்னா என்று சொன்னார்கள். Son of David means one who comes in the generation of the king, and they said Hosanna unto him. கர்த்தரின் நாமத்தில் வருகிறவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி அவர் எல்லாரும் ஓசன்னா என்று எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். All together they were saying Hosanna, and they were saying praise be to God, and who comes in the name of God. அந்த நகரத்தார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். All the people, inhabitants of the city, they were astonished. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு வருகிறதை பார்த்து எல்லாரும் ஓசன்னா, வருகிறவர் அந்த ராஜாவுக்கு ஓசன்னா என்று எல்லாரும் சொன்னார்கள். All the people looking into Jesus on his way, they were saying Hosanna, and he that cometh is a king. எல்லா அந்த நகரத்தார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். All the people of the land, they were astonished. எல்லாரும் கேட்டார்கள், இவர் யார்? All were asking, who are they? இவர் யார் என்று எல்லாரும் கேட்டார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். All were asking, who is he? And all were wondering about that. அப்பொழுது அங்க என்ன சொல்லப்பட்டது? What it was said there. நாசரேத் ஊரிலிருந்து வந்ததான தீர்க்கதரிசியாக இயேசு என்று சொன்னார்கள். And they said he is the prophet from Nazareth. நாசரேத் ஊரிலிருந்து வந்ததான அந்த சொல்லப்பட்ட அந்த இயேசு என்று சொல்லுகிறவர் என்று சொன்னார்கள். And they said he is Jesus, who is the prophet from Nazareth. அவர்தான் ராஜாவாக வரப்போகக்கூடியவர். He is going to come as a king of kings. இந்த உலகத்தினுடைய முடிவு காலத்துல இந்த பூமியில அவர் வந்து வரப்போறார். அவர் இன்னைக்கு ராஜாவாக வரப்போகிறார். And at the end of this world he is going to come as a king, and he is going to come as a king of kings. எல்லாரும் ஓசன்னா 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 என்று சொன்னார்கள். All were saying Hosanna, Hosanna, Hosanna. ஓசன்னான்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? What is meant by the word Hosanna? எங்களை ரட்சியும், save us. ராஜாவே எங்களை ரட்சியும் என்ற அர்த்தம். Oh king, save us, deliver us is the meaning. ஒரு அரசியல் தலைவன் வரும்போது, and when a leader, a politician, ஒரு ராஜா வரும்போது, when a king comes, அந்த ராஜாவுக்கு முன்பாக ஓசன்னா என்று சொன்னார், ராஜாவே எங்களை ரட்சியும், ராஜாவே எங்களை ரட்சியும் என்ற அர்த்தம். Or when we say Hosanna before the king or the leader, the meaning is, oh king, save us, oh king, deliver us. அந்த ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு ஓசன்னா ஓசன்னா ரட்சிக்கிறவரே ஓசன்னா என்று சொன்னார்கள். All the people were astonishing, wondering, and they will say Hosanna, Hosanna, king, save us. அருமையானவர்களே, ஏதோ இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக அவர் வரவில்லை. But he did not come to this earth to establish a literal kingdom in this earth. சிங்கமாக வந்ததும், he came as a lion. அவர் ராஜாவாக வந்ததும், he came as a king. இந்த பூமியில ஒரு ஏதோ எழுத்தின்படி ஒரு ராஜ்யத்தை உருவாக்கும்படியாக அல்ல. not to create a literal kingdom in this earth. பரலோக ராஜ்யத்திற்காக, பரலோக ராஜ்யத்துக்கு, ஒரு நித்திய ராஜ்யத்துக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக தான் அவர் கடந்து வந்தார். he came here to prepare us unto an eternal kingdom, that is the kingdom of heaven. மத்தேயு 4:17 வாசிக்கும்போது, when you read in Matthew 4:17, இயேசு வாயை திறந்து முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? you know what is the first word? Jesus opened his mouth and said, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. repent, for the kingdom of heaven is at hand. மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னார். he said us to repent. அப்ப அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ள நம்ம கடந்து போக வேண்டும் என்றால், if we have to enter the kingdom of heaven, தேவன் நியமிக்க போகிறதான அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக வேண்டும் என்றால், if we have to enter the eternal kingdom of heaven what God appoints, முதலாவது ஒரு மனிதன் மனம் திரும்பி இருக்க வேண்டும். first a man should repent. மனம் திரும்புதல் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? what is the meaning of the word repentance? change of mind. நம்முடைய மனதில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். it is a change of mind. There should be a change in our mind. இதுவரைக்கும் ஒரு வாழ்க்கை நீ செய்து கொண்டிருக்கலாம். and now you would have done a life. தேவனை அறியாதவனாக இருக்கலாம். you may not know God. தேவனுக்கு தூரமானவனாக இருக்கலாம். you may be away from God. தேவனை எதிர்க்கக்கூடியவனாக இருக்கலாம். you may be a person resisting God. அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, but accepting that God, மனதில் ஒரு மாற்றம் உண்டாகும் போது, when you have a change in your mind, பரலோக ராஜ்யம் உனக்கு சமீபித்து வருகிறது. the kingdom of heaven comes near to you. அப்போ பரலோக ராஜ்யம் என்று அவர் சொல்லுகிறார். he says it's the kingdom of heaven, இந்த பூமிக்குரிய ராஜ்யம் அல்ல, and not the kingdom of this earth. பரலோக ராஜ்யத்திற்காக நம்ம சமீபமாகிறோம். அப்ப மனம் திரும்ப வேண்டும். we come nigh or near into the kingdom of heaven, therefore we have to repent. அப்படியானால் இந்த பூமியில ரெண்டு ராஜ்யங்கள் இருக்கிறது. therefore there are two kingdoms in this world. பரலோக ராஜ்யத்திற்கு தேவன் ஜனங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். when God is preparing the people for the kingdom of heaven. இன்னொன்னு ஒரு சாத்தானுடைய ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது. another, there is a kingdom called the kingdom of the devil. அப்ப அந்த சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ள அவர்கள் கடந்து வர வேண்டும். from the kingdom of the devil people should come or move into the kingdom of heaven. இதுதான் வேதம் என்ன சொல்லுகிறது? what the Bible calls all these things. மத்தேயு 12 வரும்போது, when we come to Matthew chapter 12, 26-27 வாசிக்கலாம். let's read verses 26 and 27. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே.
அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நான் பெயல்செபூலினாலே பிசாசை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. போதும். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தானுடைய ராஜ்யம் என்று ஒரு ராஜ்யத்தை பற்றி சொல்லுகிறார். There he says about a kingdom of devil. சாத்தானை துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதாக இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும் என்று அவர் சொன்னார். He said that if a Satan casts out Satan, he is divided against himself. How shall then the kingdom stand? பெல்செபூல் என்றதான அந்த பிசாசினால அதனால அவன் துரத்துகிறான் என்று சொல்லப்பட்டது. It was mentioned that he is casting the devils by the spirit Beelzebub. பெல்செபூல் என்று சொன்னால் சாத்தான் என்று அர்த்தமாகிறது. Beelzebub means it's the meaning devil. அப்ப அந்த சாத்தானுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. If so, the devil has a kingdom. அதனால அருமையானவர்களே, இந்த பூமியில இன்னும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு மறைமுகமான சாத்தானின் ராஜ்யம் இருக்கிறது. Therefore, beloved, in this earth there is an invisible kingdom of devil. அதை பற்றி பரிசுத்த பவுல் சொல்லும்போது Saint Paul says about that, இருளின் ராஜ்யம் என்று அவர் சொல்லுகிறார். he says as the kingdom of darkness. கொலோசியர் 1:13 நாம் வாசிக்கலாம். Let's read Colossians chapter 1 verse 13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். And we praise God who has delivered us from the kingdom and the powers of darkness, and he has made us into the kingdom of the dear son. இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம், we understand from நமக்கு this கண்ணுக்கு தெரியாத ஒரு இருளின் ராஜ்யம் இருக்கிறது. there is an invisible kingdom of darkness. இருளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. There is a power and ஒரு ராஜாங்கம் இருக்கிறது. and there is a dominion. ஒரு ஆளுகை இருக்கிறது. there is a rule. ஒரு அதிகாரம் இருக்கிறது. there is a power. இதுல ஜனங்கள் சிக்குண்டிருக்கிறார்கள். people are caught into this. இவர்களை விடுதலையாக்கும்படியாகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். Jesus came to this earth in order to deliver the people like this. அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து அவரை விடுதலையாக்க வேண்டும். he has to deliver them from the powers of darkness. அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவர் கடந்து வர வேண்டும். they have to come into the kingdom of the dear son. எபேசியர் 6:12 வாசிக்கும்போது we read in Ephesians chapter 6 verse 12. வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. there it has been mentioned about the evil spirits working in high places. அவருடைய ராஜ்யத்திலே யார் யார் இருக்கிறார்கள்? who are found in his kingdom. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கிறது துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடும் வானமண்டலத்திலுள்ள பொல்லாத சேனைகளோடு நமக்கு யுத்தங்கள் இருக்கிறது. there it has been mentioned we have a wrestle against principalities, powers and evil spirits working in high places. அப்ப அவருடைய ராஜ்யத்தில் சில ஆட்கள் இருக்கிறார்கள். there are a few people found in his kingdom. துரைத்தனம் என்று சொல்லுகிறது. he says as principality. அது ரூலர்ஷிப் அல்லது ஆளக்கூடியதான அந்த சாத்தானுடைய ராஜ்யத்தில் ஆளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். and there are people those who have the kingship, rulership to rule in the kingdom of devil. அதிகாரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. next they are powers. அது வந்து டாமினேட் பண்றது, அது இருளின் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தார். and they are the people those who show the domination, powers of darkness. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் என்று வாசிக்கிறோம். we read as the rulers of the darkness of this world. இந்த லோகத்தில் வந்து சில லோகாதிபதிகள் இந்த பூமியை ஆளக்கூடிய ஒரு சில ஆட்கள் இருக்கிறார்கள். there are a group of people, the rulers to rule this earth. பொல்லாத ஆவிகளும் இருக்கிறது. even there are spiritual wickedness, evil. பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள். they are the armies of the evil spirit. இந்த சாத்தானுடைய சேனைகள், இதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, இதுக்கு ஒரு ஆளுகை இருக்கிறது, ஒரு அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவர் கொண்டு வர வேண்டும். there is a devil, principalities, powers, rulers and all the spiritual wickedness. he has to deliver us from all these things and bring us into the kingdom of the dear son. இந்த சாத்தான் யார்? who is this devil? பெல்செபூல் என்றவன் யார்? who is this Beelzebub? சாத்தான் என்று சொல்லக்கூடிய இவன் யாராக இருக்கிறான்? and who is this devil who is called like that? அருமையானவர்களே, ஏசாயா 14 வாசிக்கும்போது தேவதூதன் நாங்கள் பரலோகத்தில் இருக்கும்போது பணிவிடைக்காரனாக இருந்து கொண்டிருக்கும் போது அவன் தேவனுக்கு ஒப்பாக இருப்பேன், தேவனுக்கு ஒப்பாக மாறுவேன், அவன் அப்படிப்பட்டதான ஒரு மேட்டிமை வந்த போது அவன் அங்கிருந்து பூமியில தள்ளப்பட்டான் என்று வாசிக்கிறோம். we read in Isaiah chapter 14 that he was an angel who was serving God in heaven,
when he got a pride, when he got a proud mind, he was cast down from heaven into hell. அவன் அதிகாலையினுடைய மகனாகி விடிவெள்ளி என்று சொல்லுகிறது. And he is called as the son of the morning. ஜாதிகளை ஈனப்படுத்தினவன் என்று சொல்லுகிறது. And he has weakened the nation. ஜாதிகளின் ஜனங்களை கெடுத்துக் கொண்டிருந்தவன். And he was destroying the covenant. தேவனுக்கு சமமாக தன்னை எண்ணினபடியினால் அந்த தேவதூதன் என்று சொல்லக்கூடிய அவன் பணி செய்யும்படியாக வேலை செய்யும்படியாக ஏற்படுத்தப்பட்டவன் இந்த பூமியில தள்ளப்பட்டான். அவன்தான் லூசிபர் அல்லது சாத்தான் என்று சொல்லுகிறது. And he was been created to serve God, to minister God, but he was counting him equal unto God. Because of the proud and because of the pride, he was cast down into this earth. He is called as Lucifer. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அங்கு அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு கேருபு என்றதான ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க. In Ezekiel chapter 28 from 12 onwards when we read, there was a group of people called anointed cherub. அவர்கள் ஜனங்களை பாதுகாக்கும்படியாக உண்டாக்கப்பட்டவர்கள். They are the people created to preserve and protect people. காவல் பண்ணும்படியாக உண்டாக்கப்பட்டவர்கள். And they are the people for watching. அவர்களும் கூட தன்னுடைய அழகினால் மேட்டிமை கொண்டு அவர்கள் அங்கிருந்து தள்ளப்பட்டார்கள். Even they were proud and haughty because of their pride and they were cast down from there. இவர்களை தான் சாத்தான் என்றும் பழைய பாம்பு என்றும் இப்படிப்பட்ட மோசம் போக்குறவன் என்றும் இவனை குறித்து சொல்லப்படுகிறது. Concerning him it has been called as the deceiver. He is the devil and he is the snake or serpent. இவனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible says about him? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது when we read in Revelation chapter 12 verse 9, உலகம் அனைத்தையும் மோசம் போக்கக்கூடிய பிசாசு என்று வாசிக்கிறோம். we read that he is the devil, the Satan which deceiveth the whole world. வாசிக்கலாம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அதனோடு அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். All the angels those were with him, they were also cast down. அந்த சாத்தானோடு கூட அந்த தூதர்கள் தள்ளப்பட்ட அவர்தான் இன்னைக்கு அசுத்தாவிகளாக இருக்கிறவர்கள். Satan and all the angels along with him, they were cast down. They are the evil spirits today. அப்போ இன்னைக்கு இந்த பூமியில இப்படிப்பட்ட ஒரு இருளுக்குள்ளும் அந்தகாரத்துக்குள்ளும் சாத்தானுக்குள்ளும் இந்த ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். Therefore people are found into this devil, into the darkness and into his power in these days. ஆதி மனிதனை கூட வஞ்சித்ததான பாம்பு இதுதான். Even this is the serpent which has deceived the early man. ஆதி மனிதனை வஞ்சித்ததான சாத்தானும் கூட இதுதான். Even this is the devil who has deceived the early man. அன்றைக்கு வஞ்சித்தது மட்டுமல்லாமல் not only deceiving him then, இன்றைக்கு பூமி அனைத்தையும் பூமியில் உள்ளதான எல்லா ஜனங்களையும் மோசம் போக்கக்கூடியவனும் இவன்தான். even today he is the one who is deceiving the whole world and the people of the world. எப்படி அவன் மோசம் போக்குகிறான்? how he is deceiving others? முதலாம் யோவானில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. In first John it has been mentioned like this. அங்கு உலகம் என்று சொல்லுகிறது. There the world means அது மாம்சத்தின் இச்சை என்று சொல்லுகிறது. it is the lust of flesh, கண்களின் இச்சை என்று சொல்லுகிறது. lust of eyes, ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லுகிறது. it says as the pride of life. இவைகள் மூலமாக ஜனங்களை இன்றைக்கு மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறார். through them he is deceiving the whole world and people. இன்றைக்கு யாரெல்லாம் இந்த இறைவனிடத்தில், இந்த தேவனிடத்தில், இந்த சிங்கனிடத்தில், இந்த ராஜாவினிடத்தில், இவரிடத்தில் யாரெல்லாம் வராமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த வல்லமையினால் மோசம் போகிக் கொண்டிருக்கிறார்கள். those whoever do not come into this line, those whoever do not come into this king, they have been deceived by this devil. இன்றைக்கு பூமியில வருகிறதான எல்லா சண்டைக்கும் பிரச்சனைக்கும் அழிவுக்கும் மரணத்துக்கும் எல்லா காரியத்துக்கும் காரணம் என்னன்னா இந்த மூணு காரியங்கள் தான். the reason for all the strife, all the hatred, quarrels coming in the world is, the reasons are these three. ஆண்டவர் என்ன சொன்னார்? what did God say? நான் உலகத்தை ஜெயித்தேன். I overcome the world. திடன் கொள்ளுங்கள். be of good courage. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். he said that I overcome the world. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. you have tribulation in this world. ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன். but I overcome the world. திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். he said be of good courage. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து, இந்த வல்லமையிலிருந்து, இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. the plan and purpose of God concerning you is he has to deliver you from the powers of darkness and devil like this. அது மாத்திரம் இல்ல, சில வேளையில இந்த ஆவிகள் எல்லாம் தாக்கும்போது அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்படுகிறது. at times when the evil spirits attack us, all the inner eyes are being blinded. தேவனை அறியாதபடிக்கு, as we may not know God, தேவனுடைய சுவிசேஷத்தை விளங்கிக் கொள்ளாதபடிக்கு, as we may not understand the gospel of God, செய்திகளை விளங்கிக் கொள்ளாதபடிக்கு, as we may not understand the good tidings, இந்த உண்மை தேவனை அறியாதபடிக்கு, that we may not know this true God. இன்றைக்கு மனுஷனுடைய இருதயம் குருடாக்கப்பட்டது, மனக்கண்கள் குருடாக்கப்பட்டது. Today the heart and the inner eyes of man is being blinded.
அது மாத்திரம் இல்ல, தேவனை விட்டு விலகி செல்லும்படியான எல்லா காரியங்களும் அவன் செய்கிறான். He is doing all the things to go away from God. தேவனுடைய விருப்பம் இந்த பூமியில நிறைவேறக்கூடாதபடிக்கு பல தடைகளை கொண்டு இருக்கக்கூடியவன் அவன் தான். Even he is the one who is bringing many hindrances that the desire of God might not be fulfilled in this earth. இந்த மோசம் போக்குற இந்த பிசாசிடத்திலிருந்தும், And from the devil who is the deceiver, இந்த இருளின் அதிகாரத்திலிருந்தும், from the powers of darkness, இந்த இருளினுடைய வல்லமையுடைய தாக்கத்திலிருந்தும், and from the attack of the powers of darkness, மனுஷனை விடுதலையாக்கி in the delivering man, அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரும்படியாகவே இன்றைக்கு இந்த பூமியில உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். even today in this earth he is speaking with you that he may deliver you from all those things and bring you into the kingdom of the dear son, that is Jesus Christ. அந்த சாத்தானை பற்றி என்ன வேதம் சொல்லுகிறது? What the Bible says about the devil, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவார். he comes to steal, kill and destroy. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் திருடும்படியாக அவன் He வருகிறார். comes to steal everything that is found in your life. சந்தோஷத்தை திருடி விடுகிறார், He is stealing your joy. சமாதானத்தை திருடி He is விடுகிறார், stealing your peace. மகிழ்ச்சியை திருடி He is விடுகிறார், stealing your happiness. ஆசீர்வாதத்தை திருடி He is விடுகிறார், stealing your blessing. வல்லமையை திருடி He is விடுகிறார், stealing your power. அதிகாரத்தை திருடி He is விடுகிறார், stealing your authority. சுகத்தை திருடி He is விடுகிறார், stealing your health. உங்களுடைய ஞானத்தை திருடி He is stealing விடுகிறார், your wisdom. உங்களுடைய வெற்றியை திருடி He is விடுகிறார். stealing your victory. எல்லாவற்றையும் திருடி கொண்டு போகிறதான் அது சாத்தான் என்று சொல்லுகிறார். The devil is the one who steals away everything and takes அது away. மாத்திரம் இல்ல, அவன் உன்னை அழிக்கிறவன், டெஸ்ட்ராயர், உன்னை அழிக்கிறவன். Not only that, he is a destroyer, one who destroys you. உங்களுடைய சுகத்தை அழிக்கிறவன், He is the one who destroys your உங்களுடைய health. ஆசீர்வாதத்தை அழிக்கிறவன், That destroys your blessing. நிம்மதியை அழிக்கிறவன். It destroys your rest. அன்னை தேவனை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது, இவைகளிலிருந்து உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் நான் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். Concerning Jesus Christ, he says that I come to give life and the life might be abundant in you. அதனால இன்றைக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்து உன்னை மோசம் போக்கி கொண்டிருக்கிறார். Therefore, he is bringing all these things and he is deceiving you. அதனால நீ தாக்கப்பட்டிருக்கும் போது When you are being attacked by them, பயம் வருகிறது, fear come unto you, கவலை வருகிறது, worries come, வியாதி வருகிறது, sickness come, வறுமை வருகிறது, poverty come, வாழ்க்கையில குழப்பங்கள் வருகிறது, confusions come in your life. குழம்பி போயிருக்கிறாய், என்ன செய்வது, எது செய்வது, எங்கு போவது, யாரிடத்துல போவது? கர்த்தர் உன்னை அழைக்கிறார், உன்னை ஒரு ராஜாவாக, இயேசுவாக இன்னைக்கு உன்னை அழைக்கிறார். அவரிடத்தில் நீ வர வேண்டும். You are confused in many ways, where to go, how to go, to whom to go, but God is calling you as a king. You have to come and you have to go into the king God. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில வறுமை இருக்கிறது, தரித்திரம் இருக்கிறது, There is poverty and there is poor. ஆசீர்வாதங்கள் இல்லை, நன்மை இல்லை. There is no blessings of எப்படி goodness. நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? How can we be blessed? என்னுடைய வறுமை எப்படி நீங்கும்? How may poverty will be removed? இப்படியெல்லாம் நீ கலங்கி You கொண்டிருக்கிறாய். are troubled in this manner. அது மாத்திரம் இல்ல, பகை விரோதங்கள் இருக்கிறது. Hatred and enmity are found. நீ சமாதானமாக யாரிடத்திலும் இல்லை, உன்னோடு கூட சமாதானம் இல்லை. நீ பல விதத்தில் பல அந்த பகைகள் விரோதங்கள் இருக்கிறது. You do not have peace within you. You do not follow peace with others. There are hatred and division. தீவிரவாத வியாதிகள் உன்னை பிடித்திருக்கிறது. And diverse sickness are capturing you. அடிக்கடி மரணங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. Often deaths are occurring. இப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து உன்னை அழிக்க செய்து கொண்டிருக்கிறான். கடைசியாக உன்னுடைய திட்டம் உன்னை கொல்லுவதுதான். Devil is bringing all these things and he is destroying you. The plan of devil is to kill you. அவன் உன்னை கொல்லுவதற்கு முன்பாக, Before he kills you, உன்னை அழிப்பதற்கு முன்பாக, before he destroys இதோ you, அந்த அன்பின் இயேசு உன்னை அழைக்கிறார். behold, the loving Jesus is calling you. இருளிலிருந்து நீ விடுதலையாக வேண்டும். From darkness you should be delivered. அதிகாரத்திலிருந்து விடுதலையாக From வேண்டும். the power you should be அந்த delivered. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட Attack வேண்டும். of devil you should be delivered. பலவிதமான ஆவிகள் போராட்டத்தில் இருக்கிறவன் விடுதலையாக்கப்பட You வேண்டும். should be delivered from the diverse attacks of the devil. அது மாத்திரம் இல்ல, சில வேளைகளில் நீ பிசாசினால பல விதத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறாய். Not only that, you have been captured, dominated by the devil in different ways. விதவிதமான வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறார். Different diverse sickness நீங்க come. பாருங்க, உலகத்துல பலவிதமான வியாதியை சொல்லிருக்கிறாங்க. And they are saying new and different sickness in the world. கொரோனா வைரஸ் என்று சொன்னார்கள், They said coronavirus. ஜிகா வைரஸ் என்று சொன்னார்கள், They said a Zika virus. இப்போ மங்கி பாக்ஸ் என்று சொல்லிக் Now கொண்டிருக்கிறார்கள். they say monkeypox. இப்போ பாத்தீங்கன்னா லேவி அப்படி ஒரு வியாதி சைனால புதுசா போட்டு வந்துருக்கு, லேவி. And there is a sickness called Levy in China. இப்படி பலவிதமான வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. மருந்து இல்ல, மருந்து தேடிக் கொண்டிருக்கிறார்கள், அலைய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஜனங்களை பயமுறுத்தி அத்தனை வியாதி கொண்டு இருக்கிறது. இந்த அசுத்தாவிகள், இந்த அதிகாரங்கள், இந்த வல்லமைகள் என்பது உலகத்தாருக்கு தெரியவில்லை. இந்த வல்லமைகள் மனுஷனை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது, மோசமாக்கி கொண்டிருக்கிறது. Different sickness, new sickness are coming in the world. Worldly people are not aware of this. The deceiving power of the devil is deceiving them. They are unaware. They are ignorant of all those things. சிலருக்கு செவிட்டு தன்மை இருக்கிறது. And some they are deaf. சிலருக்கு ஊமை இருக்கிறது. Some they are dumb. வேதத்தை சொல்லப்படும் செவிடு ஊமையுமான ஆவி என்ற ஸ்பிரிட் அது. It is a spirit of deafness and dumbness. அது ஒரு ஆவிதான். Even that is also a spirit. சில ஆவிகள் வந்து
பிடிக்கும் போது அவங்க என்ன செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த குருட்டாட்டம் இருக்கிறது. When there is spirits attacking, they will have blindness. நான் கோபிச்செட்டிப்பாளையத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு அம்மா வந்து ஜெபிக்க கொண்டு வந்தாங்க முடக்குவாதம். And when I was working or serving God in Gobichetipalayam, a mother came with palsy. ஜெபிக்கும் போது சொல்லுகிறது, நான் இவளை வந்து கொல்லாம போக மாட்டேன், இந்த முடக்குவாதம் இந்த நான் தான் கொண்டு வந்திருக்கிறேன், இவளை கொன்னுட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு. And when I was praying, the spirit was speaking, saying that I have brought this sickness, I will not go without the sickness. The sister believes this. இந்த ஆவிகள் உன்னை தாக்கும் போது, when evil spirits attack you, சில வேளையில தலைவிரித்து ஆடக்கூடியவர்கள் இருக்காங்க. at times people will put off their hair, புலம்பக்கூடியவர்கள் இருக்காங்க. there will be people rolling on the ground. புலம்பிக் கொண்டே இருக்கிறாயா? Are you lamenting in your life? எப்போதும் புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டு வந்தால் ஏதோ ஒரு அசுத்தாவி உன்னை தாக்கி கொண்டு இருக்கிறது. Always if you are crying and lamenting, a evil spirit has attacked you. சில வேளையில ஐயோ ஐயோ என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. At times there are people to say oh oh. இப்படி தலைவிரித்து ஆடுகிறது. And now it is spreading. தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்கிறார்கள். A few are wounding themselves. இதெல்லாம் சில அசுத்தாவிகள். All these things are a few evil spirits. இன்னைக்கு இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். He wants to deliver you out of the powers of darkness. அதிலிருந்து நீ வெளியே வரத்தான் வேண்டும். You have to come out of the குமாரனுடைய ராஜ்யத்தில் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக அந்த அன்பின் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். Loving God is calling you to come and bring you to the kingdom of the dear son. சில வேளையில இந்த ஆவிகள் என்ன செய்கிறது? At times what the spirits do. முதலாம் நாளாகமம் 21ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும்போது தாவீதை ஏவினான் என்று வாசிக்கிறோம். In 1 Chronicles 21 verse 4 we see that David, he was longing. சில வேளையில அந்த சாத்தான் உன்னை ஏவுகிறான். At times the devil will இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி, you have to do this and உன்னை மோசம் போக்கக்கூடிய காரியத்துக்காக ஏவி கொண்டிருக்கிறான். and he will be instigating you to do the evil things. முதலாம் கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read 1 Corinthians chapter 7 verse 5, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தூண்டுகிறான். there he says he is தூண்டுகிறான். he is instigating to do sin. மோசம் போக்கும்படியாய் தூண்டுகிறான். he is tempting you to do ஆங்கிலத்தில் சொல்ற tempting, சோதனை கொண்டான், டெம்ப் பண்ணுகிறான், உன்னை தூண்டி கொண்டிருக்கிறான். in English it has been mentioned that he is tempting you, he wants to tempt you. ஆனா நாம யாரா அழைக்கப்பட்டிருக்கிறோம்? but who we are being கற்புள்ள called கன்னிகையாக, as a chaste கிறிஸ்து ஒரே புருஷனுக்காக as a one நம்மை நியமித்து வைத்திருக்கிறார். he is appointed. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த மோசம் போக்குற வல்லையிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு விடுதலையாக்கி உன்னை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். Today God wants to deliver you out of the kingdom which is deceiving you, and God wants to bring you into the kingdom of the dear son. அதனால இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட வல்லமையினால் அகப்பட்டவங்களை எல்லாரையும் கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். Therefore in this days God is going to deliver all the people those who have been caught into the spirits like this. வஞ்சிக்கிற ஆவிகள் உன்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். A few deceiving spirits are deceiving you. பலவீனத்தின் ஆவி உன்னை தாக்கி கொண்டிருக்கிறது. Spirit of weakness is attacking you. பலவீனம் தாக்குகிறதுனால, and as the weakness attack you, 13ஆம் அதிகாரத்தில் ஒரு பலவீனத்தின் ஆவி தாக்கப்பட்ட ஒருவரை நாம் காண்கிறோம். in Luke chapter 13 we can see about a woman who was attacked by this evil spirit. அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும்போது குறி சொல்லுகிற ஆவிகள். in Acts 16:16 it is said about the sorcering power. என்னுடைய வருங்காலம் எப்படி இருக்க போகிறது? how my future will be. வருங்காலத்தை பற்றி யாராவது சொல்வார்களா? can anyone say about say about சொல்வார்களா? and can the magician அவரிடத்தில் போய் போனா சொல்வார்களா? and if I go to them அங்க போனால் விடுதலை ஆகுமா? and if I go there இங்க போனால் விடுதலை ஆகுமா? if I go here can I be வஞ்சிக்கப்படாதீர்கள். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். நான் மதுரையில ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது, when I was ministering God at Madurai, ஒரு குரூப் வந்து மந்திரவாதம் எடுக்கிறேன், பிலிசூனி எடுக்கணும், ஒரு குரூப் சுத்திட்டே இருந்துச்சு. one group they will be roaming saying that I will remove this magical powers and sorcery. நானும் கூட இடையில கன்வென்ஷனுக்கு அங்கங்க போயிருவேன். பிற்பாடு ஒரு வாரம் 2 வாரம் என்ன செய்ய மாட்டேன், சபையில இருக்க மாட்டேன், ஜனங்களை சரியா போய் விசாரிக்க முடியல. I will also go for convention and other meetings. I will not be proper in the local faith, so I was unable to inquire the people. யாராவது கஷ்டப்படுறவங்கள பார்த்துட்டு, and looking into the people those who have been worried, உங்களுக்கு யாரோ செய்வன செய்து வச்சிருக்காங்க, someone has done sorcery against you, அப்படி சொன்னவனா அவங்க ஆமா கரெக்ட்டா இருக்கு, நீங்க கரெக்ட்டா சொல்றீங்களே, என் கஷ்டம் எல்லாம் அப்படிதான் இருக்கு. and they will say that yes you have told it correctly, my problems are like that. உடனே அவங்க வீட்ல 3 நாள் ஜெபம், immediately 3 days of prayer in their house. 3 நாளும் மத்தியானம் வந்து நல்ல கோழி குழம்பு வைக்க வேண்டும். and they have to make a chicken curry all the afternoons in their house. ஜெபம் முடிச்ச பிற்பாடு after the prayer, மூணாவது நாள்ல அந்த என்ன பிலிசூனி எடுக்கப்படும். and the third day this magical power will be removed. பிலிசூனி எடுக்கிறது மட்டும் இல்ல, not only that witchcraft will be removed, அன்னைக்கு வந்து நல்ல விருந்து, then they will have a good feast. அது முடிச்ச பிற்பாடு 25000 ரூபாய் கொடுத்தறணும். after that 25000 rupees will be given, அது எடுக்கிறதுக்கு. and in order to remove that, ஒரு 25000 ரூபாய் கொடுத்துட்டா என்ன செய்யற, அந்த காட்டி கொடுக்கிறவனுக்கு 10000 ரூபாய், இவரு வந்து எடுக்கிறவனுக்கு 15000 ரூபாய். for the person who is pointing out that it is 10,000, and for the person who is taking or removing that he is 15,000. ஆனா இப்படி எங்க இப்படி பாதிக்கப்பட்டாங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சு கொண்டிருக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்றாரு, கன்ஃபஸ் பண்றாரு, பாஸ்டர் தயவு செய்து மன்னிச்சிருங்க என்ன. and when I was thinking like this, a person came and he was confessing saying, pastor forgive me. வந்தார் பிலிசூனி எடுக்கிற, எங்க பிள்ளை சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்தாரு. a person came saying
saying that my daughter is not good. 6 லட்சம் ரூபாய் இது வரைக்கும் நான் கொடுத்துட்டேன். I have given 6 lakhs rupees till பிள்ளை now. சரியாகல. My child is not been healed. இப்போதான் எனக்கு தெரியுது அது வந்து என்ன வஞ்சித்துட்டாங்கன்னு தெரியுது. Only now I come to know they have deceived me. நான் சொன்னேன் நீ மனஸ்தாபப்படு. I said you repent. அப்படி அதே குரூப் என்ன போச்சுன்னா மூணார்ல போய் ஒரு பிலிசூன் எடுக்க போனாங்க. Same group they went to Munnar to take away the sorcery. அங்க போனா திடீர்னு பார்த்தா கேமரா இருந்துச்சு, வெப் கேமரா. And there was a web camera there. அந்த பாத்தீங்கன்னா அந்த துணி கடையில வெப் கேமரா மாட்டி இருக்கு. And there was a web camera in the clock shop. ஆவில் நிரம்பி தான் எடுப்பாரு அவரு. Immediately he will get filled in the spirit. பேசி அவர் எடுப்பாரு. He will speak in unknown tongues and take. உடனே என்ன நடந்தது? Immediately what did he do? உடனே அவர் சொன்னாரு இந்த வெப் கேமரா ஆஃப் பண்ணிட்டா தான் இது எடுக்க முடியும் அப்படினு சொல்லி. Immediately he said only when you off that web camera we can take this. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. They got a doubt. எப்படி ஏன் ஆஃப் பண்ண சொல்றாங்க? Why he is making us to off that? உடனே அவங்க ஆஃப் பண்ணல, ஆஃப் பண்ணிட்ட மாதிரி சொல்லிட்டாங்க. And they said that they have off that. உடனே ஆண்டவர் வந்திருக்கிறார், இங்க இறங்க போறார், எடுக்க போறார் அப்படினு. Immediately he was saying that God has come here, God has descended, God is going to take. எல்லாம் கண்ண மூடி ஆவியில நினைச்சிட்டு இருக்கும்போது when all were closing the eyes and அவருடைய சாக்ஸ்ல இருந்து ஒரு பொம்மையை உருவி ஒரு தகட உருவி அங்க போட்டாங்க. he was taking a doll from the socks and he was laying அது வெப் கேமராவுல எல்லாம் ஃபிளாஷ் ஆயிடுச்சு. it was flashed and caught in the web camera. பிற்பாடு அவரை பிடிச்சி இந்த மாதிரி காரியங்களை செய்ய வேண்டாம்னு சொல்லி எங்களுடைய விசுவாசிகளும் கூட பலரும் பாதிக்கப்பட்டாங்க. யாராவது நீ அப்படி பாதிக்கப்பட்டிருந்தால் வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுத்திருக்கிறாய், அதை விட்டு நீ வெளியே வர வேண்டும். அது ஒரு இருளின் அதிகாரம். Many of our believers are also being attacked and deceived. If you have been deceived like this, it is a deceiving spirit. It is a spirit, you have to come out of that. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரே ஒருவர் நம்முடைய இயேசு மட்டும்தான். Only Jesus is the one who can deliver us. விசுவாசி ஒரு அலையில சொல்லுவோம். இன்னைக்கு பலவிதமான ஆவியில தாக்கப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். Today God is going to deliver people those who have been attacked by diverse spirits. சிலருக்கு பயத்தின் ஆவிகள். A few have the fear of spirit. இப்படி பலவிதத்துல அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். And they have been attacked in different ways like this. முதலாவது உன்னை இந்த அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். First he wants to deliver you from this power. அப்ப இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்படனா என்ன செய்ய வேண்டும்? What you have to do to be delivered out of these powers of darkness? அந்த அன்புள்ள இயேசுவிடத்துல, and unto that loving Jesus, ராஜாதி ராஜாவிடத்துல, unto the King of Kings, அந்த சாந்தமாய் வந்த இயேசுவிடத்துல, unto Jesus who came in the meek spirit, ராஜாவாக வந்த இயேசுவிடத்துல, Jesus who came as a king, நீதியாக நீதி செய்யக்கூடியவராக வந்த இயேசுவிடத்துல, unto Jesus who came as a righteous God to do right. தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்ய You have to வேண்டும். open your heart and confess your sins. அப்படி அறிக்கை செய்யும்போது when you confess like இந்த that, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். and we have been delivered out of the powers of darkness. அப்போ இந்த தேவனுடைய அந்த அன்பின் ராஜ்யத்துக்குள்ள, அந்த தேவனுடைய அன்புக்குரிய ராஜ்யத்துக்குள்ள நம்ம கடந்து வருகிறோம். Then we are coming into or moving into the kingdom of the dear son. அதுக்கு பிற்பாடு நம்ம ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். After that we have to take baptism. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற We வேண்டும். have to receive the anointing of the Holy Ghost. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு After receiving the anointing of the Holy Ghost, இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம கடந்து வருகிறோம். we come into the kingdom of the dear son. அதனால அருமையானவர்களே, இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம கடந்து போக வேண்டும் என்றால் முதலாவது இந்த அன்பின் குமார ராஜ்யத்துக்குள்ள விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று இந்த இயேசுவினிடத்தில் வந்து ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்றுக் கொள்ள வேண்டும். Therefore, children of God, if we have to enter the kingdom of heaven, first of all we have to come into the kingdom of the dear son, being saved. We have to take baptism and receive the anointing of the Holy Ghost. அதற்கு பிற்பாடு என்ன செய்ய வேண்டும்? After that what we have to do? இந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் ஜெயிக்கிறவர்களாக மாற வேண்டும். We should be people turning to overcome all these evil spirits. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். And only for that he has given the anointing of the Holy Ghost. எபேசியர் 6 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கும்போது, when we read in Ephesians chapter 6 verse 1, அது வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகள், and they are the armies found in high places, துரைத்தனங்கள் அதிகாரங்கள், principalities and powers, அங்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்தகார லோகாதிபதிகள், all the spiritual wickedness working in high places, பலவிதமான பொல்லாத ஆவிகள், different evil spirits. இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ள We வேண்டும். have to put on the whole armor of God to overcome this. கடைசியாக சொல்லுகிற அந்த சர்வாயுத வர்க்கத்துல கடைசியான ஒரு காரியம், The last thing mentioned in the whole armor is 18 வசனத்தை வாசிக்கும்போது, when we read in verse 18, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆவியில நிறைந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். there it has been mentioned we have to get filled in the spirit and pray. இந்த ஆவிகளை ஜெயிப்பதற்காக, In order to overcome these இந்த spirits, பொல்லாத ஆவிகளுடைய அதிகாரத்தை ஜெயிப்பதற்காக, in order to overcome the evil spirits, நல்ல ஆவியில நிறைந்து ஜெபித்து அதை விரட்ட we வேண்டும். have to get filled in the spirit properly and we have to drive them away. இந்த அன்புக்குள்ள இந்த ஆவிக்குள்ள வந்து இதை ஜெயித்த பிற்பாடு After coming into this love, after coming into the spirit and overcoming ஒரு them, பாதுகாப்பான ஒரு இடத்துக்குள்ள நம்ம கடந்து வர வேண்டும். we have to come into the place of protection. இப்போ இந்த சிங்கத்துக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. This lion has another name, ஹரி அப்படின்னு சொல்லி, ஹரி Hari.
ஹரி அப்படின்னா சிங்கம் என்று எபிரேய பாஷையில சொல்லி இருக்கிறார். And lion means in Hebrew tongue it is hari. ஹரி அப்படின்னு சொல்லுகிறது. Hari means. அப்போ இந்த சிங்கத்துக்கு ஒரு பேர் இருக்கிறது. That is the name for this lion. நீங்க ஏசாயா 29ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's read Isaiah chapter 29 verse 1. தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே அரியேலே ஐயோ, வருஷா வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அரியேலே அரியேலே என்று சொல்லுகிறார். It has been mentioned Ariel, Ariel. இது எருசலேமுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். It was the words given into Jerusalem. அப்போ ஹரி அப்படினு சொன்ன அர்த்தம் என்ன? What is meant by the word hari? வலுவான. It is strong, வல்லமையான, powerful. வலுவான வல்லமையான என்ற அர்த்தம். It is meaning is strong, mighty and powerful. அரியேல் சொன்ன என்ன அர்த்தம்? What is meant by Ariel? வலுவான பட்டணம். It is a strong city. அப்ப அது வலுவான பட்டணமாகி எருசலேமுக்குள்ள நம்ம வர வேண்டும். We have to come into the strong city Jerusalem. இயேசு அந்த ராஜாவாக அவர் கடந்து வரும்போது, when Jesus passes by, comes there as a king. எருசலேமுக்கு கடந்து வரும்போது, when he comes to Jerusalem, அந்த ராஜாவாக வரும்போது, when he comes as a king, சாந்தமுள்ளவராக வரும்போது, when he comes as a நீதி உள்ளவராக வரும்போது, when he comes as judge, ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். all the people were shouting, ஹோசன்னா ஹோசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். they were saying, shouting, saying hosanna, hosanna. கூட அந்த எருசலேமுக்குள்ள போக வேண்டும். even we have to enter the Jerusalem. வலுவான பட்டணத்துக்குள்ள போக வேண்டும். we have to go into the strong city. இந்த வலுவான பட்டணம் என்று சொல்கிறது. and this strong city means அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். this is the kingdom of the dear son. இதுதான் இந்த பூமியில் வைக்கப்பட்ட ஒரு சபை. this is the church placed in this earth. இந்த புதிய எருசலேம் என்று வந்த சபை. this is the New Testament church. இந்த நம்முடைய சபை அப்போஸ்தல ஐக்கியத்தை காட்டுகிறது. this church denotes the apostolic fellowship. அந்த சபைக்குள்ள வரும்போது தான் when we come into this church, புதிய எருசலேமுக்கு நாம போக முடியும். even we can go to New Jerusalem. அப்ப அந்த புதிய எருசலேமுக்கு நாம போக முடியும். only then we can go to New Jerusalem. ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். he said that I'm going to prepare a place for you. அதனால அருமையானவர்களே, அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு after preparing the place, மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். he says that again I'll gather you unto me. அந்த ஆயத்தமாக்கப்பட்ட பட்டணம் எது? this is the city that is prepared. பரிசுத்த நகரமாகிய வலுவான அந்த பட்டணம் புதிய எருசலேம். and that is the strong city, holy city, New Jerusalem. அதற்காக தான் நம்ம ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். only for that God is preparing us. வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். Revelation chapter 21 first 2 verses. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இந்த புதிய எருசலேமுக்குள்ள நம்ம எழுத்தின்படி இந்த பூமியில நம்ம வர வேண்டும். literally we have to come into the New Jerusalem in this earth. அதற்கு பிற்பாடு நம்ம அந்த வலுவான பட்டணத்துக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பார். after that he will take us to that strong city. அதற்கு பிற்பாடு என்ன நடக்கும்? after that what will happen? அந்த புதிய எருசலேமுக்குள்ள போன பிற்பாடு, after going into the New Jerusalem, அந்த புதிய எருசலேமுக்கு போறதுக்கு முன்னாடி இதே பூமியில இன்னொரு ராஜ்யம் இருக்கிறது. before going into the New Jerusalem, there is another kingdom here. அது பரிசுத்தவான்களின் ராஜ்யம் என்று சொல்லுகிறது. it is called as the kingdom of the saints. அது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. in Revelation chapter 20 it has been mentioned. பரிசுத்தவான்கள் அங்க 1000 வருஷம் ஆளுவார்கள். saints will reign there for 1000 years. தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, in Daniel in chapter 7 when he says, 27ஆம் வசனத்தில் பரிசுத்தவான்களின் ராஜ்யம் என்று சொல்லுகிறது. in verse 27 he says about the kingdom of the saints. இதே பூமியில 1000 வருஷம் ஆள போகிறோம். in the same earth 1000 years millennial we are going to reign. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாகி being delivered from the powers of darkness, குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டும். we have to come into the kingdom of the dear son. குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்தவர்கள் after coming into the kingdom of the dear son, பரிசுத்தவான்கள் ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய 1000 வருஷ அரசாட்சிக்கு போக போறோம். they are going to go to the kingdom of the millennial reign, that is the kingdom of the 1000 saints. வருஷ அரசாட்சிக்கு போகிறவர்கள் and people to go to the millennial reign, நித்திய ராஜ்யத்துக்கு பிதாவின் ராஜ்யத்துக்குள்ள போக they போகிறோம். are going to enter the eternal kingdom, kingdom of the father. நான் எபிரேயர்ல வாசிக்கும்போது, therefore when we read in இந்த Hebrew, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறக்கூடிய நாம் and we are going to receive the unmovable kingdom, பயத்தோடு பக்தியோடு ஆராதனை செய்து கொண்டிருக்க we வேண்டும். have to worship God with fear and trembling. அதனால இந்த பூமியில பயத்தோடு பக்தியோடு ஆராதனை செய்து அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். therefore with reverence and fear we have to worship God and we have to prepare ourselves for the eternal இந்த kingdom. ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக தான் அவர் ஒரு சிங்கமாக ராஜாவாக in வெளிப்பட்டார். order to prepare us for this kingdom he was revealed as a king, as a lion. அடுத்தது இரண்டாவது எருது முகம். next is the face of an ox. இந்த எருது முகம் என்று சொல்லுகிறது அந்த மார்க்கு சுவிசேஷத்தை காட்டுகிறது. this face of an ox denotes the Mark the gospel. சிங்கம் என்பது மத்தேயு சுவிசேஷத்தை காட்டுகிறது.
A lion denotes the gospel of Matthew. அப்போ இந்த எருதுனா மார்க்கு சுவிசேஷத்துல இந்த எருது முகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. This Mark the gospel is a sign of this face of an ox. ஏன் அது எருது முகம் என்று சொல்லுகிறோம்? Why we say it as the face of an ox? மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's read Mark 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார் என்றார். அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக அவர் வந்தார். There it has been mentioned, for the Son of Man came not to be ministered, but he came to minister. அநேகரை மீட்கும் பொருளாகவும் நான் வந்தேன். Even I came as a ransom of many. அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தேன். I came to give life for them. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? What has happened before that? அங்கு வந்து ரெண்டு பேர் இயேசுவிடத்தில் ரெண்டு பேர் வந்து இப்படியாக கேட்டார்கள். Two people came into Jesus, they were asking like this. யாக்கோபு யோவானும் கேட்டார்கள். Jacob and John, they were asking. வலது பாரசத்தில் வரணும் இடது பாரசத்தில் வரணும் ஒரு உட்கார வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். And James and John, they were asking unto God, saying that one on the right and one on the left they have to sit. அப்பொழுதுதான் அவர் சொன்னார். Only then he said, ஒருவன் வந்து பெரியவனாக இருக்க விரும்பினால், and if anyone wants to become great, பரலோகத்தில் பெரியவனாக இருக்க விரும்பினால், if anyone wants to become great in heaven, பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும், and he should be a servant, ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். he said that he should be a minister, அல்லது அடிமையாக இருக்க வேண்டும், or like a slave. அதனால்தான் பிலிப்பியர் நிருபத்தில் வாசிக்கும்போது, therefore when we read in the epistle into Philippians, இரண்டாம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. in chapter 2 it has been mentioned like அவர் this, மனுஷ சாயலானார், and he came in the form of man, அடிமையின் ரூபம் எடுத்தார், and he took the form of a slave. அடிமையை போலவே அப்படி வந்தார். He came as a servant, ஒரு வேலைக்காரனாக வந்தார். he came as a ஒரு slave, பணிவிடைக்காரனாக he வந்தார். came as a minister. அதனாலதான் என்ன சொல்லுகிறது, அந்த காளை என்று சொல்லுகிறது, எருது என்று சொல்லுகிறது பணிவிடை செய்கிற ஊழியம். Therefore ox denotes the ministry of ministry. அது ஜீவனை கொடுக்கிறது. It is giving life. காலமெல்லாம் மனுஷனுக்கு அது உழைக்கிறது. Also the days of his life it's striving for man. அது கேட்கிறது. Whatever we say it will obey. obey பண்ணுகிறது. It is useful for you. ஆகையால்தான் அந்த அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு காளை என்று அல்லது எருது என்று சொல்லுகிறோம். Therefore we call Jesus Christ as an ox. இந்த காளை என்ன செய்யும் தெரியுமா? Do you know what this ox will do? அந்த எஜமானுடைய விருப்பத்தை எல்லாம் செய்யும். It will do all the desire of the king. என்ன சொன்னாலும் அது செய்து கொண்டே இருக்கும். Whatever the master says it will be doing. அதனால அருமையானவர்களே அது வந்து எஜமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறது. Therefore beloved, it is fulfilling the desire of the king. நாமும் கூட இந்த பூமியில நம்ம விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். Even in this earth we should be people fulfilling his desire. காளையை போல கீழ்ப்படியக்கூடியவர்களாக மாற வேண்டும். Like this ox we should be turned obedient. இயேசு ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் வந்தார். But Jesus came to give his life. அதனால தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. Because of that it has been mentioned there. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Ephesians chapter 1 verse 7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கு இவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகிறது. In whom we have the redemption, the forgiveness of sins. பாவத்திலிருந்து நாம மன்னிப்பு பெற்றுக்கொண்டு மீட்பை தான் பெற்றுக்கொள்கிறோம். And from sins we are getting a redemption and salvation. ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். He came to give his life. சிலுவையில் அறையப்பட்டு crucified on the cross, சொட்டு ரத்தத்தை சிந்தி shedding his whole blood. அந்த ரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு மீட்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார். And by that blood he has brought a redemption. பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. He brought a forgiveness of sins. முதலாம் பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். First Peter chapter 1 verses 18 and 19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். We have been redeemed by the precious blood. பொன்னினாலும் அந்த வெள்ளியினாலும் மீட்கப்படாமல், and not being redeemed by gold or silver. முன்னோருடைய பாரம்பரியம் என்பது பொன்னு வெள்ளி மீட்பதற்காக கொடுக்கப்பட்டது. And tradition of the forefathers, it has been given, silver and gold have been given. அதேதான் பூமியில மனுஷர் அதை செய்யலாம். பொன்னு வெள்ளியும் கொண்டு போய் தங்களுடைய மீட்புக்காக அவர்கள் செலுத்துகிறார்கள். Even today only people they are giving the gold and silver for the redemption of their soul. ஆனால் அந்த பொன்னும் வெள்ளியும் மனுஷனை மீட்க முடியாது. But gold and silver cannot redeem man. அவர் மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தம் தான் மீட்கிறது. It is being redeemed by the precious blood. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த எருது என்று சொல்லுகிறது எஜமானுடைய விருப்பத்தை செய்து ஜீவனை கொடுக்கும்படியாக அவருக்கு இந்த பூமியில ஒரு ஊழியக்காரனாக ஒரு பணிவிடைக்காரனாக அவர் வந்தார். This ox, Jesus Christ, he came to this earth to do and fulfill, accomplish the desire of his father. He came to minister in this earth. பாவ மன்னிப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். He has given the forgiveness of sins and he has redeemed us. அது மாத்திரம் இல்ல, நம்மை மீட்கும்படியாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். Not only that, he has given the anointing of the Holy Ghost in order to redeem us. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, in Ephesians chapter 4
verse 30. அங்கு சொல்லப்படுகிற மீட்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி என்று வாசிக்கிறோம். We read as the Holy Spirit that is given unto us for the day of redemption. ஒரு மரித்து உயிரோடு எழும்பி பரத்துக்கு போன பிற்பாடு After being dead, arised and going to the heaven. இந்த பூமியில நம்ம மீட்பதற்காக மீட்புக்கு அடையாளமாக முத்திரையாக பரிசுத்தாவியை தந்திருக்கிறார். He has given us a sign to redeem us. He has given the Holy Spirit. அப்ப அந்த பரிசுத்தாவியை பெற்றவர்கள் People that have received the ஒரு நாளைக்கு anointing, இந்த சரீரம் மீட்கப்படும்படியாக நம்ம ஆயத்தமாக வேண்டும். one day we have to prepare that our body may be redeemed. அவருடைய சாயலாக நாம் மாற்றப்பட வேண்டும். We should be turned according to His இந்த image. ரத்தமும் மாம்சமும் தேவனுடைய ராஜ்யத்தில் போகாது. Flesh and blood will not enter the kingdom of heaven. அவரை போலவே மாறினவர்கள் போய் சேருவார்கள். People that have been turned like Him will go there. அதுக்கு அந்த பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார். Only for that He has given the anointing. அதனால தான் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது When you read in 2 Corinthians chapter 3 verse 18, அங்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த சாயலாகத்தானே நம்ம மகிமையில மகிமையிலிருந்து மறுரூபப்படுகிறோம். and by that image let's be transformed and go from glory to glory. சரீர மீட்புக்காக நம்ம ஒரு நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் சொன்னா அந்த சாயலாகவே மாற்றப்பட வேண்டும். And one day for the redemption of the body we should be turned according to His image. இந்த மாம்சமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகாது. This flesh and this blood will not enter the kingdom of heaven. தேவ சாயலாக மாற வேண்டும். We should be turned as the image of இயேசுவை God. போலவே மாற We should வேண்டும். be turned like Jesus. அந்த சாயலாக மாறும்போது When we come into that likeness, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியும். we can enter the kingdom of heaven. இப்படி மீட்கப்பட்டவர்கள் தான் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவார்கள். People that have been redeemed like this, they can enter the kingdom of heaven. அதனால அருமையானவர்களே, இந்த பூமியில அவர் எருதுவாக காளையாக அவர் வெளிப்பட்டதனுடைய காரணம் நம்மை மீட்கும் பொருளாக மீட்பதற்காக தான் இந்த பூமியில அவர் வெளிப்பட்டார். Therefore, beloved, He was revealed in this earth, manifested in this earth as an oxen in order to redeem us and deliver us. அது மாத்திரமல்ல, இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் பார்க்கும்போது நிறைய அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Not only that, when we read in the Mark the Gospel, we can see many wonders and miracles. காளை அல்லது எருது என்ன செய்யும் சொன்னா, what this ox will do, எஜமானுடைய விருப்பத்தை அது உடனே செய்யும். Immediately it will fulfill the desire and the wish. அந்த காளையில நுகத்தடி இறக்கும்போது தானாக உடனே மனுஷன் தன்னுடைய காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். When the yoke is lifted up, immediately the ox comes and surrenders itself. இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் பார்க்கும்போது, when we see in the Mark the Gospel, அதே போல நம்முடைய இயேசு ஒரு காளையாக இருந்து உடனே ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறபடினா, as Jesus being an ox and obeys his father immediately, அவர் ஒரு ஊழியக்காரனாக இருந்தபடினா, as he was a servant, அவர் ஒரு பணிவிடக்காரனாக இருந்தபடினா, as he was a minister, நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், centurion says, ஒருவனை வா என்றால் வருகிறான், if one comes he comes, போ என்றால் போகிறான், if he says to go he இது goes, செய் என்றால் செய்கிறான் என்று சொன்னார். if I ask to do that he is doing that. வேலைக்காரர்கள் அதை அப்படியே செய்தார்கள். Servants they did as it is. சர்வன்ட்னா என்ன அர்த்தம்? What is the meaning of that? உடனே செய்வதுதான் அந்த சர்வன்ட்டுடைய அர்த்தம். And the meaning of the word servant is doing immediately. அதே போலதான் இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது, in the same manner when Jesus அந்த was பிதாவுக்கு அப்படி ஒப்பு கொடுத்தபடினா, as he surrendered unto his இந்த father, பூமியில் அவரிடத்தில் வந்தான எல்லா ஜனங்களுக்கு உடனே சுகம் கொடுத்தார். all the people those who came unto him immediately he healed them. மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் வரும்போது, when we come to Mark the Gospel chapter 1, 18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read in verse 18, அவர் அந்த சீசர்கள் வலையில் அழைத்து கொண்டிருந்தார்கள். and the disciples they were washing their nets. அப்பொழுது உடனே அழைச்ச உடனே, and immediately when they were called, வலையில உடனே விட்டு வந்து விட்டார்கள். immediately they left their nets and they came. வாசிக்கலாம், அந்த 18ஆம் வசனத்தை 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். verse 18 and verse 20. உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடமிட்டு சற்று அப்புறம் போன போது செபதேவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேவை கூலியாட்களோடு படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனே போனார்கள். immediately they went. எல்லாரும் அலில சொல்லுவோம். அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் குறையுது. அறுப்புக்கு எஜமான் வேலையாட்கள் அனுப்பி வேண்டிக் கொள்ளுங்க சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். harvest is plenty and the reapers are few. God is calling you today. கூப்பிட்ட உடனே அவங்க வந்துட்டாங்க. and immediately when they were called they came. எஜமான் சொன்னதை இயேசு அப்படியே செய்த உடனே செய்தார். immediately what God said Jesus did immediately. இன்னைக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். because of that we have been forgiven. மன்னிப்பு பெற்றிருக்கிறோம். we have received the forgiveness of பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். we have received the anointing of the Holy Ghost. பரலோகத்துக்கு என்று நம்ம ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். preparing us unto heaven. கர்த்தர் அழைக்கும் போது உடனே வரணும் தானே. when God calls immediately you have to come. அதனால உடனே என்று சொல்லுகிறார். immediately he said, நீ வந்து ஆண்டவருக்கு ஒரு பணிவிடைக்காரன், ஒரு ஊழியக்காரன், நீ ஒரு காலை, நீ ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவனாக இருந்தால் நீ உடனே சொல்லும் போது உடனே வேலையை விட்டு வலையை விட்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ வர வேண்டும். if you are a minister, if you are a servant, if you are an ox, if God says immediately you have to leave your work, you have to leave your ship, you have to leave your nets and you have to follow him. இந்த சாயங்கால வேளையில ஒரு அழைப்பா கர்த்தர் கொடுக்கிறார். this evening God is giving you a call.
மார்க் 1:26 வசனத்தை வாசிக்கும் போது Mark the Gospel chapter 1 verse 26 when we read, உடனே அந்த அசுத்தாவி நீங்கினது. immediately the evil spirit left from him. உடனே அவர் சொன்ன உடனே அந்த அசுத்தாவி போய்விட்டது. Immediately the unclean spirit left away. 31 வசனத்தை வாசிக்கும் போது Verse 21 when we read, அந்த பேதுருடைய மாமிக்கு ஜெபித்து உடனே சுகம் உண்டாயிற்று. immediately the Peter's aunt was cured. மார்க் 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது When we come to Mark chapter 2, 12ஆம் வசனத்தில் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன உடனே நடந்தார். in verse 12, immediately arose and took his bed and walked. மார்க் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது When we read in Mark 5:13, உத்தரவு கொடுத்த உடனே அவனுக்கு காரியம் நடந்தது. immediately when the order was given, the matter took place. இப்படியே ஒவ்வொரு அற்புதம் நடந்தது. Like this, every miracle took place. மார்க் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது When we read Mark 5:30, வஸ்திரத்தை தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டது. immediately when they touched the garment, the power went out. உடனே அந்த காரியம் நடந்தது. Immediately the thing took place. அப்படியே உடனே மார்க் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும் போது When we read in Mark 5:42, வாசிங்க 5:42. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். 12 வயது உடனே எழுப்பி நடந்து விட்டாள். she was 12 years old. Immediately she stood up and walked. உடனே அற்புதம் நடந்தது. Immediately wonders took place. மரித்திருந்தாலும் உடனே எழுப்பினாள். Immediately though the dead was risen. மார்க் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். Mark 7:35, உடனே அவளுடைய செவிகள் திறக்கப்பட்டு உடனே செவிகள் திறக்கப்பட்டது. straight away immediately the ears were opened. மார்க் 10:52. Mark 10:52, சீக்கிரம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே உடனே அவன் பார்வையிடுகிறான். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். இந்த எஜமானுக்கு எப்படி காலை கீழ்ப்படுகிறதோ அதே போல நீ கீழ்ப்படிவாயானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உடனே உனக்கு சுகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். as the ox obeys his master, immediately God says that if you obey your God, immediately God is going to heal you. அந்த காலை முகம் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த எஜமானுக்கு இயேசு எப்படி கீழ்ப்படிந்தாரோ அதே போல இயேசுவுக்கு நீங்கள் கீழ்ப்படியக்கூடியவர்களாக மாறினால் உடனே கர்த்தர் இன்னைக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். Face of the ox is revealing you that as Jesus obeyed his father, immediately when you also obey your God, immediately God is going to do wonders. பாஸ்டர் கூட சொல்லிக் கொண்டே இருந்தாங்க, வரிசையா அவர் வருகிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். Even pastor was saying Jesus is coming row by row. If you say that son of David, have mercy upon me, son of David, have mercy upon me, உடனே சுகமாக்கினார். immediately he stood and உடனே கர்த்தர் நீங்க குணமாக்க போகிறார். immediately God is going to உடனே heal you. அற்புதங்கள் நீங்க போகிறார். உடனே அற்புதங்கள் நடக்க போகிறது. உடனே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். God is going to do. ஹalleluya. இதுதான் அந்த காளை என்பது நமக்கு விளக்கி காட்டுகிறது. This is what the oxen reveals us. அடுத்தது நாம் பார்க்கும்போது Next when we see, அடுத்த முகம் வந்து மனுஷ முகம். next is the face of a man. இது வந்து லூக்கா சுவிசேஷத்தை காட்டுகிறது. It denotes the gospel unto Luke. லூக்கா 9ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை வாசிக்கும்போது When we read in Luke chapter 9 verse 56, நிறைய இடத்துல மனுஷகுமாரன் தேவகுமாரன் மனுஷகுமாரன் என்றதான வார்த்தைகள் நிறைய நாம் in பார்க்கிறோம். many places we can see the words as son of man and son of God. அப்போ அங்க மனுஷகுமாரன் என்று சொன்னால் அதோட அர்த்தம் என்ன? There what is meant by the son of man? வசனத்தை வாசிங்க. லூக்கா 9:56 வாசிங்க. மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்காக வந்தார். For son of man is not come to destroy men's life but to save them. பிசாசு அழிக்கிறதுக்காக வந்தான். A devil came to destroy. இயேசு ரட்சிக்கிறதுக்காக வந்தார். Jesus came to save. அவன் கொல்றதுக்காக வந்தான். He came to kill. உனக்கு ஜீவனை கொடுக்கிறதுக்காக வந்தான். Jesus came to give you life. அந்த இயேசுவிடத்துல தான் நீ வந்திருக்கிறாய். You have come unto that Jesus. அப்ப அந்த மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்காக வந்தார். And the Jesus son of man did not come to destroy you but he came to give life. அப்போ அங்க சொல்லப்படுது, அப்ப ஏன் அவர் மனுஷகுமாரனாக வந்தார் என்று சொல்ல, மனுஷகுமாரன் என்று யார் சொல்லுகிறது? Then why it has been mentioned that he came as the son of man? மனுஷகுமாரன் வந்தான்னு சொன்னா மனுஷ ரூபம் எடுத்து வந்தார். Son of man means he came in the form and the likeness of man. மானிடனாக வந்தார். He came as a man. அப்ப நம்மை போலவே அவர் வந்தார்னு அர்த்தம். And meaning is he came in our நமக்கு same எப்படி சரீரம் இருக்கிறதோ and how we have the body. அதே போல இந்த பூமியில அவர் கடந்து வந்தார். Even he came to this earth in the same manner. அவருக்கு பசி இருந்தது. He had hunger. அவருக்கு பாத்தீங்கன்னா பலவிதமான சோர்வுகள் இருந்தது. He had different faintings. தாகம் இருந்தது. He had thirst. களைப்பு இருந்தது. He had tiredness. தூக்கம் இருந்தது. He had sleep. நம்ம போல வியாகுலம் இருந்தது. He had all the troubles, anguish. பாவத்தை தவிர மற்ற எல்லா தன்மைகளும் நமக்குள்ள இருக்கிறது அவருக்குள்ள இருந்தது. Except sin, all the
natures in us were found in him. அதனால தான் அவருக்கு பேர் என்ன சொல்லிருக்குன்னு சொன்னா, Because of that, what his name is. முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல வரும்போது, When we come to 1 Corinthians chapter 15, 47 அந்த இரண்டாம் ஆதாம் என்று சொல்லுகிறாரு. in verse he says that he is the second Adam. முதல் ஆதாம் வந்து மண்ணான மனுஷன், And first Adam is the earthly man. இரண்டாம் ஆதாம் வந்து வானத்திலிருந்து வந்தவன். Second Adam, he has come from heaven. அப்ப மனுஷனாகவே இந்த பூமியில அவர் வந்தார். Therefore he came as a man to this earth. அப்ப உயிர்ப்பு அந்த இரண்டாம் ஆதாம் வந்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்ற ஒரு வார்த்தையும் இருக்கிறது. Second Adam is the quickening spirit, it has been mentioned. What is the meaning of that? பரிசுத்த ஆவியின் மூலமாக இவர் பிறந்தார். He was born because of the Holy Spirit. பரிசுத்த ஆவியை இவர் வாங்கி தந்தார். He has received and given the Holy Spirit. மூலமாக இந்த பூமியில மனுஷனாக வந்தார். By the Holy Spirit he came to this earth as a man. மரியாளுடைய வயிற்றுக்குள்ள அவர் கடந்து வந்தார். He came into the womb of Mary. அப்ப உண்மையிலேயே அவர் ஒரு மனுஷன். Truly he is a man. உண்மையிலேயே ஒரு தேவன். Truly he is a God. அதனால தான் சில இடத்துல அவர் வந்து தேவனாக வெளிப்பட்டிருக்கிறார், மனுஷனாக வெளிப்பட்டிருக்கிறார். In some places he was revealed as a man, in some places he was revealed as a God. என்ன சொல்லுகிறது? What the Bible says. யாத்திராகமம் 32 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When we read in Exodus chapter 32 verse 20, தேவனை ஒருவனும் பார்க்க முடியாது என்று வாசிக்கிறோம். we read that no one can able to see பார்த்து God. உயிரோடு இருக்க முடியாது என்று We வாசிக்கிறோம். read that seeing God they cannot be alive. அவன் வந்து ஒருவர் சேரக்கூடாத ஒளியில வாசமா He இருக்கிறவன். dwells in the light when no one can go near. ஏக சக்கராதிபதி என்று And வாசிக்கிறோம். we read that he is an omnipotent God. அப்படிப்பட்ட ஒரு தேவனை யாருமே பார்க்க முடியாது. No one can see a God like that. எதற்காக அவர் இப்படி வந்தார்? Why did he come like this? ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Romans chapter 8 verse 3. சீக்கிரம். அது எப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாகவும் அவர் அனுப்பினார். And he was sent as if to remove as a sin, as a sinful flesh and இந்த conviction. பாவ மாம்சத்தை அவருக்கு கொடுத்தது காரணம் என்ன? What is the reason he gave the sinful flesh? அவர் ஒரு பலியாக மாற்றப்படுவதற்காக. And that he may be turned as a sacrifice. அந்த பாவத்தை மாம்சத்திலே பாவத்தை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக. In that flesh that he may condemn the sin. நாம் அடைய வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு, He took the punishment upon him. நமக்கு வரக்கூடியதான ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டு, He took the condemnation of us upon him. தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்காக. That we might be delivered out of them. அதனால தான் ரோமர் 8:2 என்ன சொல்லுகிறது? Therefore Romans 8:2 what it says. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், If any man is in Christ அவன் Jesus, புது சிருஷ்டியாக he இருக்கிறான். is a new creature. அந்த கிறிஸ்துக்குள்ள வந்த பிற்பாடு After coming into Christ, அவன் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் and if he walks according to the அவனுக்கு Spirit, ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று we வாசிக்கிறோம். read that there is no condemnation for him. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ, Those who have come into this Jesus Christ, அவருக்குள்ள யார் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, in him those who accepted him, அவருடைய அந்த ஆக்கினை தண்டனை எல்லாம் தன்மேல he ஏற்றுக்கொண்டார். has taken the condemnation and punishment upon him. அதற்காகத்தான் அவர் வந்து மனுஷனாக Only வெளிப்பட்டது. for that he came in the form of a man, கஷ்டத்தை அறிந்து, and knowing all the problems, வேதனை அறிந்து, knowing your pains, உனக்கு என்னெல்லாம் கஷ்டம் வரும்னு சொல்லி அவர் அறிந்து, he knows all the problems that come unto you. மாம்சத்தின் சாயலா வெளிப்பட்டாரு. Why did he came in the sinful உனக்கு flesh? என்ன களைப்பு வரும், என்ன கஷ்டம் வரும், என்ன போராட்டம் வரும்னு அவருக்கும் தெரியும். அதுக்கு உனக்கு உதவி செய்வதற்காக. He knows what about your weakness, infirmities, tiredness, in order to know that and help you amidst that. அதனால தான் அவர் என்ன செய்தார்னா மனுஷனாக வெளிப்பட்டார். Because of that he was revealed, manifested as a man. தேவனை யாரும் பார்க்க முடியாது. No one can see God. மனுஷனாக வந்து தேவனை வெளிப்படுத்துவதற்காக. He came as a man, and in order to reveal God, he did like that. ஒரு முறை இயேசு இப்படியாக கேட்டார். Once Jesus asked like this, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? whom do they say me? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Matthew chapter 16 verse 13. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அங்கு மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? Whom do men say that I, the Son of Man, am? ஒரு சிலர் சொன்னார்கள், A few said, யோவான் ஸ்நானன் என்று சொன்னார்கள். they said as John the Baptist. ஒரு சிலர் சொன்னார்கள், A few said, அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். he was a prophet. ஒரு சிலர் சொன்னார்கள், A few said, அவர் எலியா என்று சொன்னார்கள். they said that as Elijah. அப்ப நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? என்ன பத்தி மனுஷகுமாரன் என்ன சொல்லுகிறீர்கள்? But what do you say about me? அப்பொழுது பேதுரு சொன்னார், Then Peter said, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னான். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். நீ பூமியில மனுஷனாக வந்திருந்தாலும் நீ தேவனுடைய குமாரன், தேவனாக இருக்கிறவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை அவன் சொன்னான். He said that though you have come to this earth as a man, you are the Son of God, you have been anointed. அப்படியானால் உண்மையில் இந்த சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. Jesus replied and said, if so, you are a rock and I build the church upon you. இந்த மனுஷனாக
வந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் தேவனாக இருக்கக்கூடியவர் மனிதனாக வெளிப்பட்டு என்னுடைய பாவத்தை போக்கும் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு ஆக்கினை தீர்ப்பிலிருந்து என்னை விடுவிக்கிறார் என்பதை நீ விளங்கிக் கொண்டு அவர்தான் மனுஷகுமார் தேவகுமாரன், அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் தேவன் என்று நீ சொல்லும்போது உன் மீது சபையை கட்டுகிறார். Accepting God who came in the form of a man, if you accept him and acknowledge him as a God, if you say that he is the Son of God, God is choosing you, making you as a rock, and he is building a church upon you, gates of hell shall never prevail over you. மனுஷனாக வந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து, knowing this Jesus Christ who came as the Son of God, அவர்தான் ஆண்டவர் என்பதை அறிந்து, knowing that he is God, அவர்தான் கிறிஸ்து என்பதை அறிந்து, knowing that he is Christ, அவர்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை அறிந்தால், knowing that he has been anointed, அவர்களை தான் அந்த சபைக்குள்ள கற்றுக்கொண்டு வருகிறார். God is bringing them into the church. அவர்களை தான் பாதாளத்தின் வாசலுக்கு மேற்கொள்வதில்லை. Only the gates of hell will not prevail. புதிய ஏற்பாட்டின் சபை, that is the New Testament. இதுதான் அந்த அப்போஸ்தல ஐக்கியம், this is the apostolic இதுதான் அந்த சத்தியத்துக்குள்ளே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இவர்களை பாதாளத்தின் வாசலுக்கு மேற்கொள்வதில்லை. gates of hell shall never. மனுஷனாக வெளிப்பட்டது இந்த சபைக்குள்ள கொண்டு வரும்படியாகத்தான். And he was revealed as a man that he may bring you into this church. இந்த சபை கரை திரை பிள்ளை இல்லாத சபையாக மாற வேண்டும். This church should be turned as a church without spot, wrinkle or blemish. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26 27 வசனத்தை வாசிக்கும்போது கரை திரை பிள்ளை இல்லாத ஒரு மகிமையான சபையாக மாற வேண்டும். அதுக்காகத்தான் அவர் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். மனுஷனாக வெளிப்பட்டது உன்னை என்னை இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து கரை திரை பிள்ளை இல்லாத சபையாக மாறுவதற்காக. In Ephesians chapter 5 verse 27 we read that he came here to this earth to make a church present before him without spot, wrinkle or blemish. Only for that he came in the form of a man. இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Today we are the people of God. முதலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது we read in 1 John chapter 3 verse 2, அது நாம் இன்னைக்கு நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். today we are the children of God. இனி எவ்விதமாக இருப்போம் என்று தெரியாது. Do not know how we will be அவர் hereafter. வெளிப்படும்போது அவருக்கு ஒப்பாகவே மாறுவோம். When he shall appear we shall be like unto him. அதற்காகத்தான் வந்தார். அவருக்கு ஒப்பாக அவரை போலவே மாறும்படியா. Only for that he came, that we might only turn and change like him. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வரும்போது When we come to Romans chapter 8, அவர் இந்த அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். he has given you the spirit of adoption to call Abba Father. அவர் பலவீனங்களில் உதவி செய்கிறார். He is helping us in our infirmities. அன்றியும் அவரால் அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கொள்ளும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. And to the people who are called by his name everything happens. தான் தேவன் சகலமும் நன்மைக்கு எதுவாக செய்கிறார். Only for the people who are like that God does everything good for them. சாயலாக மாறிக்கொண்டிருக்கிறவர்கள். And people who have been turned like his image. இவர்களுக்கு விரோதமாக நிற்பவன் யார்? And who can rise and stand against him? குற்றப்படுத்துகிறவன் யார்? And who can accuse them? இவர்களுக்காக நான் வந்தேன். And I have come for them. நானே அவர்களை நீதிமானாக்கக்கூடியவர். I am the one who can justify them. அவர்களுக்கு விரோதமாக தான் யாரும் எழும்ப முடியாது. No one can rise and stand against them. குற்றப்படுத்துகிறவன் யார்? Who can accuse them? அவர்களுக்கு தான் எல்லா சகலக்கும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. Only for them everything happens for good. எத்தனை நன்மைகளும் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு செய்கிறார். இப்படிப்பட்ட வெளிப்படுத்தல் உள்ள ஜனங்களுக்கு. And people those who have a revelation like that, God is doing all the good. அதற்கு பிற்பாடு இந்த அன்பு கூறுகிற அவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறுகிறோம். After that, by him who loves us we can become more than conquerors. அப்போ இயேசு மனுஷனா வந்ததுக்கு காரணம் என்ன? What is the reason for Jesus to come as a man? அவராலே அந்த அன்பு கூறுகிற அந்த அவராலே எல்லாவற்றையும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அந்த 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல சொல்ல 17 காரியங்களை சொல்லி இருக்கிறார். In Romans chapter 8 verse 35, 17 things have been mentioned by him who has loved us. காரியங்களை நாம ஜெயிக்க முடியுமா? We can overcome 17 things. மனுஷனா வந்ததுக்கு காரணம் என்ன? What is the reason to come as a man? நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன். I am in this world. திடன் கொள்ளுங்கள். Be of good courage. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். He said I overcome the world. எல்லாவற்றையும் அவரை போல ஜெயிக்கிறது தான். We have to overcome everything like him. அதற்காக தான் ஒரு மனுஷனாக வெளிப்பட்டார். Only for that he came as a man. அதனால இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து கரையில்லாத பிழை இல்லாத ஒரு ஜெயிக்கிற ஒரு சபையாக மாற வேண்டும். Bringing us into the church, we should become a church without spot, wrinkle, overcoming church. கடைசியாக கழுகு முகம். Finally, it's the face of an eagle. அது யோவான் சுவிசேஷத்தை காட்டுகிறது. It denotes the John the Gospel. ஏன் அந்த கழுகு முகம் என்று சொல்லுகிறோம்? Why do we call it as the face of an eagle? இன்னைக்கு யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சீக்கிரம். John the Gospel chapter 1 first 2 verses and verse 14. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அங்க சொல்லப்படும் ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது. In the beginning was the word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And the word was with God. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. And the word was God. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அந்த
அந்த வார்த்தை என்பதுதான் அந்த இயேசு. The word is the Jesus. அவர் தேவனாக இருந்தார். He was God. அப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? What we all should do, கழுகு எப்படி உன்னதத்துல பறக்கிறதோ, as the eagle flies high, எல்லா பறவைகளுக்கு மேலாக உன்னதத்துல அது பறக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. Eagle has the nature of flying above all the birds. உயரமாக பறக்கும். It will fly high. சொல்லப்போனா 5000 அடி வரைக்கும் அது பறக்கிறதா. And 5000 feet above the earth it flies. அப்போ ரொம்ப உயரமா பறக்கக்கூடிய பறவைகள்ல அதிகமா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உயரமா இருக்கக்கூடிய உயரமா பறக்கக்கூடியது அதுதான். And eagle is the one of the animals. It is the only one which flies above all the birds. அது 5 கிலோமீட்டர் தூரத்துல சரியாக பார்க்குமா. And away from 5 kilometers it will point out clearly. தூரமா சரியாக பார்க்கிறது. And clearly it sees that. கவனம் கொஞ்சம் கூட சிதறுவதில்லை. Even the attention will not turn back. பயமும் கிடையாது. There is no fear. அது இறை அடையும் வரைக்கும் அது வேகமாக அது பார்த்த பிற்பாடு அது போய் அடையும் வரைக்கும் கரெக்ட்டா அது போராடி கொண்டிருக்கும். Till it reaches the prey, after seeing that it will be striving to reach that. ரொம்ப உறுதியானது கூட. It is steadfast. நல்ல உறுதியான மனதும் கூட அது இருக்கு. Even it has a steadfast mind. சொல்லப்போனா கழுகு பிணத்தாதான் சாப்பிடுறது அப்படி கிடையாது. கழுகு அது என்ன செய்யாது சொன்னா செத்ததை சாப்பிடாது. They will say that eagle will eat the dead animals, but it is not like that. It will not eat the dead birds. அது உன்னதத்துல பறக்கக்கூடியது. It is the one which flies high. அங்க உன்னதத்துல பறந்து flying high. அது என்ன செய்யும் சொன்னா டெய்லி புதிய காரியத்தை சந்திக்கக்கூடியதாக இருக்கு. Daily, each and every day it will face this new things. புதிய சவால்களை அது சந்திக்கிறது. It will face new challenges. அப்படிதான் அது வாழ்கிறது. And it is living in this manner. கழுகு பற்றி வேற என்ன சொல்லுகிறாரு? What it has been mentioned about the eagle. கழுகு ஏறக்குறைய 70 வருஷங்கள் வாழக்கூடியது. An eagle can live for 70 years. அதற்கு அந்த 70 வருஷத்துல அது 30வது வயதுல தன்னுடைய இறகுகள் எல்லாம் பழுதடையும் போது மறுபடியும் அது ரெனிவல் பண்ணுகிறது. Amidst the 70, at the age of 30, it revives all these things and அது தன்னை புதுப்பித்துக் கொண்ட பிற்பாடு after renewing it, 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் பலத்தோடு வாழ்கிறது. Again for 30 or 40 years it lives with the same strength. ஏசாயா சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? Therefore Isaiah, when he says what he says, கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். He says that we have to mount up our wings and rise up like eagles. There will be a new strength. அதனால அருமையானவர்களே, தேவனுடைய சக்தியினால அந்த உன்னத பலத்தினால் நாம் நிரப்பப்பட்டு ஒரு புது பலன் அடைய வேண்டும். Therefore by the power of God, by the strength of God, we have to receive a new strength and we have to be strengthened. கழுகுகளை போல சட்டைகளை அடிக்க வேண்டும். We have to mount up our wings like eagles. புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். We have to renew ourselves. புதுப்பித்து என்ன செய்ய வேண்டும்? After renewing, what we have to do? எப்படி மாற வேண்டும்? How we should be changed? அந்த உன்னதத்தில் இருக்கிற அந்த ஆண்டவரை போலவே மாற வேண்டும். We should be turned as God who is in heaven. 119ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's read Psalm 119 verse 5. உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் சிறப்பட்டால் நலமாய் இருக்கும். 118 அங்கு சொல்லப்பட்ட புலிதிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோட உட்கார வைக்கிறார். 118 113:7 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். பாருங்க, சொல்லப்பட்டு புழுதியிலிருந்து குப்பத்திலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு ஒரு கார வைக்கிறார். He is lifting us, raising us from the dust and the dunghill, making us to sit with the kings. ஒன்றுமில்லாத மனிதனை, a man who is of nothing, அவனை தூக்கி எடுத்து raising him up, அந்த பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார். He is making them to sit with the princes and the kings. இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தான் நம்முடைய இயேசு. அவர் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் அவ்வளவு உயரமாக அவ்வளவு மேலான இடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர். God who is like this is our Jesus. He is able to take us to a high standard of life like that. அதனாலதான் முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, therefore when we read in 1 Peter chapter 2 verse 9, அங்கு வாசிக்கலாம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியாயும், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாயும் சொந்தமான ஜனங்களாக மாறுகிறோம். We have been turned as the chosen generation, a royal priesthood, holy nation, peculiar people. பாருங்க, எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு ஜீவியம். See what a great, a high standard of life. இந்த பூமியில அந்த ஜீவியத்தை கொடுத்த பிற்பாடு, after giving this life in this earth, நம்மை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைக்க போகிறார். going to make us to sit with the princes and kings. இதுதான் அந்த கழுகு என்று சொல்லுகிறார். This is called as the eagle.
அவ்வளவு உயரமாக பறக்க முடியாது. It can fly so high. ஏசாயா 6:1 வாசிக்கும்போது When we read Isaiah 6:1, உயரமும் உன்னதமான இடத்துல ஒரு சிங்காசனத்துல அவர் உட்கார்ந்தார் என்று and we வாசிக்கிறோம். can read that he was sitting in a throne in a high and lifted up place. தூதர்கள் இரவும் பகலும் என்ன செய்தார்கள்? துதித்துக் கொண்டே இருந்தார்கள். Angels of God day and night they were praising him. கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்துக் கொண்டிருந்தார். They were praising, saying holy holy is God. அந்த உயரமும் உன்னதமான இடத்துல சிங்காசனம் இருக்கிற இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியாக That he may take us to the high and lofty place where the throne is. அவர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் The சேர்க்க same place where he is. அந்த உன்னதத்துல கொண்டு போய் In order to சேர்க்க take us to the high place. அவ்வளவு உயர்வாக கொண்டு போய் In order to take சேர்க்க us to so high. சாதாரண ஒரு மனிதனை உயர்த்தி ஒரு பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார். Man who is so simple, he is raising up, making him to sit with the princes and kings. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் காத்திருப்போமா? Closing your eyes, let's wait in the presence of God for a while. அப்படியே இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமா? Let's stand up in the same place where we are. இன்றைக்கு இந்த 4 காரியங்களை நம்ம பார்த்து படித்துக் கொண்டிருந்தோம். And we were studying about these 4 things today. முதலாவது சிங்கம் முகம். First is the face of the lion. காலத்தில் நாம் பீறி போடப்பட்டோம். And once we were being torn into, காயப்பட்டு கொண்டிருந்தோம். we were being wounded, வேதனைப்பட்டு we கொண்டிருந்தோம். were being painful. யாரும் நமக்கு உதவியாரற்று யாரும் நம்ம அதிலிருந்து விடுவிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லாமல் We இருந்தோம். were in a helpless state, there was none to help us. இதோ கர்த்தர் வந்திருக்கிறார். Behold, God is come. இதோ இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கடந்து வந்திருக்கிறார். Behold, after 2000 years Jesus has come. நம்ம உயிர்ப்பிப்பதற்காக, In order to revive நம்முடைய us, காயங்களை in order கட்டுவதற்காக, to bind our நம்முடைய wounds, வேதனை in நீக்குவதற்காக, order to take away a pain. அவர் ஒரு சிங்கமாக வெளிப்பட்டவர் இன்றைக்கு ஒரு சாந்தமாக நீதி உள்ளவராக ரட்சிக்கிறவராக வெளிப்பட்டிருக்கிறார். As the one who was revealed as a lion, today he was revealed as a lamb, meek to redeem us and ஒரு deliver us. ராஜாவாக வந்திருக்கிறார். He has come as a king உன்னை விடுதலையாக்குவதற்காகத்தான். in order to deliver you. அப்போ இந்த பூமியில 2 ராஜ்யங்கள் இருக்கிறது. There are 2 kingdoms in this ஒன்று earth. இருளின் ராஜ்யம், One is the darkness of sin. இன்னொன்று பரலோக ராஜ்யம். This is the kingdom of heaven. இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வரும்படியாகத்தான் இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக் God கொண்டிருக்கிறார். is speaking with you today that he may bring you into the kingdom of heaven. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமாக. Let's all close our இந்த eyes. பரலோக ராஜ்யத்துக்கு போக விரும்பக்கூடியவர்கள் And those who have the desire to go to the முதலாவது kingdom நீங்கள் of heaven. மறந்திருங்கள். First you have to repent. மனதில் ஒரு சரியான ஒரு மாற்றம் உண்டாகட்டும். Let there be a change of mind in your heart. ஒருவேளை நீ இருளுக்குள்ள நீ இருந்து கொண்டிருந்தால் Perhaps though you are found in இந்த the darkness, இருளிலிருந்து இன்றைக்கு உன்னை விடுதலையாக போகிறார். today God is going to deliver you out of the இருளுக்கு ஒரு darkness. அதிகாரம் There இருக்கிறது, is a power in ஒரு the ஆளுகை இருக்கிறது, There is a dominion. ஒரு வல்லமை இருக்கிறது. There is a authority. இன்றைக்கு விடுதலையாக்கி அந்த இருளின் அதிகாரத்தில் உன்னை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். God wants to deliver you out of the powers of darkness and wants to bring you into the kingdom of the dear Son. எப்படிப்பட்ட வல்லமையில் அகப்பட்டவனாக இருந்தாலும் Whatever powers you may be caught, இருளிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரு இயேசு இங்கு வந்திருக்கிறார். that is Jesus who has come here to ஒரு deliver. ராஜாவாக He வந்திருக்கிறார். has come here. ஒரு அதிகாரமுடையவராக வந்திருக்கிறார். He has come here. ஒரு வல்லமை உடையவராக வந்திருக்கிறார். He has come here. இன்றைக்கு கர்த்தரோட விடுதலையாக்க போகிறார். God is going to deliver you. எத்தனை பேர் வெளியே வர How many விரும்புகிறீர்கள்? of you want to come நான் out? ஒரு இருளுக்குள்ள இருக்கிறேன், I found into a ஒரு darkness. அந்தகாரத்துக்குள்ள இருக்கிறேன், I found into a ஒரு அதிகாரத்துக்குள்ள I இருக்கிறேன், found into an authority. அதிலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் To say that I want to கரங்களை உயர்த்திக் கொண்டே இருங்கள். அப்படியானால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்க போகிறார். Likewise, God is going to deliver you today. இருளிலிருந்து வெளியே கொண்டு வர The போகிறார். darkness kind is going to bring இருளின் you out. அதிகாரத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர The போகிறார். darkness kind is going to bring you இன்றைக்கே out. அந்த அற்புதம் நடக்க போகிறது. That miracle is going to take place. ஒருவேளை நீ அந்த அல்லமையில் அகப்பட்டிருந்தால் Perhaps if you are caught into the power, கர்த்தர் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்க God போகிறார். is going to deliver you today சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து, from the dominion of அவருடைய heaven, வல்லமையிலிருந்து, from his power, அவருடைய இருளின் from வல்லமையிலிருந்து the powers of darkness. இன்றைக்கு கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். Today God wants to bring you out. ஒருவேளை நீ பாதிக்கப்பட்டிருந்தால், Perhaps if you are நீ affected, மோசம் போகியிருந்தால், if you have been deceived, கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். God is delivering you today. ஒருவேளை அந்த ஆகாரங்கள் என்ன என்னோடு கூட போராடுகிறேன் உணர்கிறேன் என்று சொன்னார். Perhaps if you say the powers of darkness are working, ஒருவேளை மாம்சத்தின் இச்சையாக இருக்கலாம், it may be the lust of flesh, கண்களின் இச்சையாக it may இருக்கலாம், be the lust of ஒருவேளை pride, பெருமையாக it இருக்கலாம். may be pride. இவைகள் தான் உலகத்தில் உண்டானவைகள், All these things are of இவைகள் the தான் world. பிசாசினால் உண்டானவைகள். All these things of the ஒருவேளை world. அப்படிப்பட்ட ஒரு காரியங்களில் பாதிக்கப்பட்டிருந்தால் You are attacked in the கர்த்தர் இன்றைக்கு விடுதலையாக்குகிறார். God is delivering you இந்த today. இருளிலிருந்து நீ வெளியே வருவாய். You will come out of this darkness. விசுவாசிகள் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. Believe, glorify கர்த்தர் God. அற்புதங்களை செய்கிறார். God is doing wonders. Hallelujah, 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 hallelujah. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். God wants to bring you into the kingdom of the dear Son. அந்த ராஜ்யத்தில் பாதுகாப்பு உண்டு. There is protection in the kingdom. அந்த ராஜ்யத்தில் உனக்கு பாதுகாப்பு உண்டு. There is protection in the அதுல kingdom. சுகம் உண்டு. There is health. அதுல விடுதலை உண்டு. There is deliverance. அதுல ஆளுகை உண்டு. There is comfort. ஜெயம் உண்டு. There is victory. கர்த்தர் இந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு God வருகிறார். is bringing you into this kingdom. அந்த வல்லமையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். Saving out of the powers.
ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Glorify God. ஆண்டவரை உயர்த்துங்கள். Exalt God. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். God is delivering you. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கப்படிக்க மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். Son of man was manifested to destroy the works of the devil. அந்த வல்லமைகளை அழிக்கிறார். He is destroying the கிரியைகளை power. அழிக்கிறார். He is destroying the world. நீ பாதிக்கப்பட்டிருந்தால் If you are attacked by this, கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார். God is healing you. இன்னைக்கு குணமாக்குகிறார். Even today He healed you. பயத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். Delivering from the fear. ஒருவேளை வியாதியிலிருந்து கர்த்தர் உன்னை God குணமாக்குகிறார். is healing you from the sickness. ஒருவேளை குழப்பம் இருந்தால் கர்த்தர் God விடுதலையாக்குகிறார். is delivering you from the confusion. ஒருவேளை கஷ்டங்கள் இருந்தால் விடுதலையாக்குகிறார். Poverty and problems is delivering you. இன்னைக்கு நீ பாதிக்கப்பட்ட உன்னை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். God is delivering you who have been attacked. இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு God வருகிறார். is bringing out of the powers of darkness. இன்றைக்கு அற்புதத்தை செய்கிறார். Today He is doing the whole இந்த வல்லமைகளை ஜெயிக்கும்படியாக that you may overcome all மண்டலத்தை பொல்லாத ஆவிகளை ஜெயிக்கும்படியாக the powers of ஆவில நிரம்புங்கள். Get filled with the Spirit. அனலாச பேசுங்கள். Speak in the night. ஆவில நிரம்பி அந்த வல்லமைகளை எதிர்த்து Get நில்லுங்கள். filled with the Spirit and resist the பொல்லாத powers. வல்லமைகளை ஜெயிக்கும்படியாக ஆவில நிரம்புங்கள். Get filled with the Spirit to resist the powers. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வானமண்டலத்தில் அந்த பொல்லாத சேனைகளோடு உனக்கு யுத்தம் இருக்கிறது. You have a wrestle against the principalities, evil spirits, ரத்தத்தோடும் அல்ல, not with flesh and blood. ஆவிகளோடு உனக்கு போராட்டம் உண்டு. You have a wrestle against the spirit. ஆவிகளோடு ஆவிகள் போராடுகிறதை உணர முடிகிறதா? How can you understand the spirit working? சர்வாயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். Put on the whole. அது ஒன்றுதான் அந்நிய பாஷை. And that is the அது anointing. ஒன்றுதான் ஆவியை நிரப்புகிறது. That is getting filled with the ஆவியை spirit. நிரப்பி அந்நிய பாஷை பேசுங்கள். Filled with the spirit and speaking in the night. பெரிய காரியம் செய்ய போகிறார். He's going to do great things. ஆவியானவர் எங்கு உண்டோ The spirit of God. விடுதலை உண்டு. There's liberty. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சாவே ஜீசஸ் 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 ஜீசஸ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு இருளிலிருந்து வெளியே வரக்கூடிய நாள். And this is the day to come out of the darkness. சுத்தாவின் பிடியிலிருந்து வெளியே வரக்கூடிய நாள். These are the days to come out of the attack of the evil spirit. பிசாசுடைய தாக்குதலிலிருந்து வெளியே வரக்கூடிய நாள். This is the day to come out of the எத்தனை evil. பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? கர்த்தர் உன்னை விடுதலையாக்க போகிறார். God is going to deliver you. இந்த அதிகாரத்திலிருந்து விடுதலை. The powers of darkness, deliverance. Oh Jesus. Shabakana tuna mana tuna mana tuna mana tuna mana tuna mana tuna. Jesus 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 Jesus. இரண்டாவது எருது முகம். Second is the face of an ox. எஜமானுடைய விருப்பத்தை செய்யக்கூடிய, Doing the desire of the master. உடனே செய்யக்கூடிய, Doing it immediately. இன்னைக்கு ஒரு சிலருக்கு கர்த்தர் அழைப்பை கொடுக்கிறார். Today God is giving a call unto எப்படி him. அந்த சீசர்களுக்கு அழைப்பை கொடுத்தாரோ As God gave a calling into his உடனே desire. அழைப்பை கொடுக்கிறார். He is giving you a desire. உடைய வலையை போட்டு விடு. Put off your net. உடைய உத்தியோகத்தை விட்டு விடு. Put off your work. உடைய நினைவை விட்டு விடு. Leave your mind. உடனே புறப்பட்டு வர வேண்டும். Immediately you have to come out. எஜமானுக்கு உடனே கீழ்ப்படியாயாக. To obey your master. அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். God's going to do wonders in your life. பேர் ஒப்பு கொடுக்க How many போகிறீர்கள்? of you are going to surrender? அதற்கு ஒரு அபிஷேகத்தை தருகிறார். God is giving anointing to the people. எஜமான் விருப்பத்தை செய்ய வேண்டும். You have to do the work of God. ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். God is calling you. ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். God calls you. சானா காத்துனா மனா துனா மனா துனா மனா துனா மகா துனா. இயேசுவானவர் ஆண்டவருக்கு பிதாவுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். Jesus Christ obeyed his Father, his God, immediately. கர்த்தருக்கு நீ உடனே அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். Immediately you too should obey the Lord. அப்படியானால் இன்றைக்கு உடனே உன்னை சுகமாக்க So போகிறார். immediately God is going to heal you today. உடனே என்று சொல்லுகிறார். He says immediately. உன் வேதனை உடனே நீங்கும். Immediately the pain will go away. சுத்தாவிகள் உடனே போகும். Evil spirits will immediately go. உடனே அற்புதங்கள் நடக்கும். Immediately wonders will happen. உடனே கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். Immediately God is going to do wonders. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you are going to believe that? உடனே அற்புதத்தை செய்ய போகிறார். Immediately God is going to do wonders. ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. Keep on glorifying God. நான் ஒரு பணிவிடைக்காரனாக மாற Oh விரும்புகிறேன். Lord, I want to become a ஒரு minister. ஊழியக்காரனாக மாற I விரும்புகிறேன். want to become a servant. எஜமானுடைய விருப்பத்தை செய்ய I விரும்புகிறேன். want to do the work of a தீர்மானம் பண்ணும்போது and you do according to the கர்த்தர் உடனே அற்புதத்தை செய்கிறார். immediately God is doing wonders. இன்னைக்கு அநேகர் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் போக You are போகிறீர்கள். going to be going delivered. ஒருவேளை ஜுரமா இருக்கலாம், And it may be a fever. ஒருவேளை செவிடா இருக்கலாம், It may be death. ஒருவேளை ஊமையனா It இருக்கலாம், may be a dog. ஒருவேளை மருத்துவ சூழ்நிலையில It இருக்கலாம், may be upon the death bed. ஒருவேளை தீராத வியாதியாக இருக்கலாம், It may be an incurable. 12 வருஷமாய் பெரும்பாடு இருக்கலாம். It may be for 12 years. சொல்லுகிறார் உடனே வல்லமை புறப்பட்டது. God said immediately the உடனே வல்லமை புறப்பட்டது. immediately
மூன்றாவது மனுஷ முகம். Third is the face of a man. மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார். He came as a man to this earth. நீ தேவனை பார்க்க முடியாது. We can't see God. தேவனை அறிந்து கொள்ள முடியாது. We can't know God. தேவனை அறிந்து கொள்வதற்காகவே In order to know God, மனுஷனாக வெளிப்பட்டார். He was revealed as a man. மனுஷனாக வெளிப்பட்டது எதற்காக தெரியுமா? You know why He was revealed as a man? ஓடி வந்து ஆக்கினியை ஏற்றுக்கொள்ள முடியாது. Not to take your condemnation. பாவத்தை போக்கும்படியாக. Not to remove your sin. தண்டனை நீக்கும்படியாக. Not to take your punishment. தண்டனையிலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாக. Not to deliver your நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக. To save you from the wrath. குமாரனாய் வந்து உனக்காக ஜீவனை கொடுத்தார். He came as the Son of Man and gave His life for you. கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். God is delivering you. அவருக்குள்ள கடந்து வந்த பிற்பாடு After coming into Him, ஆவியின்படியே நீ ஜீவித்துக் கொண்டிருக்கும் போது when you are living in spirit, ஆக்கின தீர்ப்பு இல்லை. there is no condemnation. தண்டனை இல்லை. There is no punishment. நியாய தீர்ப்பு இல்லை. There is no judgment. தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Your hands are glorify God. தண்டனையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். God is preserving you from the punishment. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த மனுஷகுமாரன் தேவகுமாரனாய் மாற வேண்டும். Son of Man should be turned as the Son of God. தேவ சாயலாக மாற We வேண்டும். should be turned as the image of God. அதற்காகத்தான் இந்த பூமிக்கு அவர் கடந்து Only வந்தார். for that He came to this earth. அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் மாற வேண்டும். We should be turned according to His likeness. அவருடைய சாயலாக மாற வேண்டும். We should be turned in His image. அவருடைய சாயலாக மாற We should வேண்டும். be turned in the image of the Son. அப்படியானால் நீ செய்கிற எல்லா காரியமும் நன்மையாக முடியும். So all the thing what you do will go. அன்றையும் அவரால் அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கொள்ளும் சகலமும் நன்மை கேதுவாக நடக்கும். Everything will happen for good for them that's for God. பலவீனங்களில் அவர் உதவி செய்வார். He will help in your inside. உனக்கு விரோதமாக யாரும் எழுத முடியாது. No one can raise against உன்னை you. யாரும் குற்றப்படுத்த No முடியாது. one can accuse you. அவரே உன்னை நீதிமானாக்கிறவர். He has justified you. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Hands and glorify God. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடைசியாக Finally, கழுகு முகம். it is the face of an eagle. உன்னதம் வரைக்கும் அது பறக்கிறது. It will fly till the high. உன்னால் ஜீவிக்க முடியாத ஜீவியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். There is a God who can give you a life that you can't live. என்னால வாழ முடியவில்லை. I can't live. பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை. It's impossible. ஜெயமாய் வாழ முடியவில்லை. I can't do a victorious. நான் தேவனுக்கு ஏற்றபடி வாழ I முடியவில்லை. can't live according to God. அவர் உன்னதமான தேவன். He's a high God. உன்னை உன்னதத்துக்கு கொண்டு போகக்கூடியவர். He can take you to the உயர high. பறக்க He வைக்கக்கூடியவர். can able to make you fly. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் Those who wait for Him, புதுபலன் அடைந்து they renew their தலைமையில போல சட்டைகள் அடைத்து எழுப்புவார்கள். About that their wings are fly as an eagle. அவர் தத்துவத்தை தருகிறார். He's giving you might. அவருடைய பலத்தை தருகிறார். Giving you the strength. கழுகையில போல சட்டைகள் அடைத்து எழுப்புங்கள். About that their wings are fly like an eagle. போலவே நீ ஜீவிக்க You முடியும். can live like an eagle. உன்னை புழுதிலிருந்து குப்பிலிருந்து From உயர்த்துகிறார். dust and dunghill is lifting you up, பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். making you to sit with the ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார். making you to sit with the அந்த king. ராஜாதி ராஜாவோடு கூட நீ இருக்க போகிறாய். Be with the king of kings. அதற்காகவே உன்னை அழைத்தார். For that God has called you இன்னைக்கு ஒரு உன்னத ஜீவியம் செய்யபடியாக to do a high standard of life. அவருடைய பலத்தை சத்தத்தை கொடுக்கிறார். He's giving you the power. அவருடைய வல்லமையை கொடுக்கிறார். Giving you His power. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நீங்களோடுது நோய்கள் தீரது, நாங்கள் பறந்தோடுது. நீங்களோடுது நோய்கள் தீரது, நாங்கள் பறந்தோடுது.
வல்லமை இறங்கி கொண்டிருக்கிற ஒரு கடைசி நிமிடங்கள். These are the last minutes. The power of God is descending. ஆமென். கர்த்தர் தான் என்னை கொண்டு வந்தார். Only God has brought me here. கர்த்தர் தான் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருந்தார். God was speaking with me. இப்பொழுதும் கூட நான் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை இறங்கினதை உணர்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many can say that even now when I was hearing, power of God was descending? இந்த முதல் கூட்டத்துக்கு வந்தேன். I came to the first meeting. அவருடைய மகிமையை கண்டேன். I saw His glory. அவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த முதல் கூட்டத்துக்கு வந்தேன், தேவ மகிமையை கண்டேன். I came for the first meeting. I saw the glory of God. இந்த முதல் கூட்டத்துக்கு வந்தேன், தேவனுடைய வார்த்தையை கேட்டேன். I came for the first meeting. I heard the word of God. இதோ இந்த முதல் கூட்டத்தில் தேவனுடைய வல்லமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். Behold, I am experiencing the power of God. ஆண்டவருடைய வல்லமை ஒருபோதும் குறையாது. Power of God shall never reduce. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வல்லமை. It is the power same yesterday, today, forever. இயேசு சொன்னால் உடனே நடக்கும். If Jesus says, immediately it will happen. எத்தனை பேருக்கு உடனே அந்த வார்த்தையை எத்தனை பேர் பிடிச்சிருக்கீங்க? How many have caught hold of the word immediately? உடனே சுகம், Immediate healing, உடனே விடுதலை, immediate deliverance, உடனே ஆரோக்கியம், immediate health, உடனே அற்புதம், immediate wonder, உடனே அதிசயம், immediate miracle, உடனே ஜெயம். immediate victory. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? How many can acknowledge this? ஆண்டவருடைய வல்லமை குறையாத வல்லமை இன்றைக்கு இந்த முதுகுலத்தூர்ல இறங்கி கொண்டிருக்கிறது. And that is the power of God is descending today in Mudugalathur. ஒரு 2 நிமிஷம் தான் டைம். 2 minutes time. அதுக்குள்ள இந்த வல்லமை, அபிஷேகம், கிருபை எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டு போங்க. Within that you have to receive the power, anointing, grace, and you have to return. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஆமென். ஆமென். இந்த முதல் கூட்டத்துல இந்த ஃபைனல் டைம்ல ஒரு டச்சிங்க நான் எதிர்பார்க்கிறேன். In this first meeting, in this final touch, I expect a touch from God. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire that? என்னைய தொட்டு அனுப்பிடுங்க, நான் போயிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே. Lord, touch me and send me, I will go away from here. அப்படியே அந்த ஆண்டவர் தொட்டா போதுங்க. If God touches, that's enough. ஒரு டச்சிங். A single touch. யாருக்கு வேணும்? How many want that? எத்தனை வாலிபர்கள்? How many youngsters? எத்தனை ஊழியர்கள்? How many servants of God? எத்தனை டீச்சர்ஸ்? How many teachers? எத்தனை பேரண்ட்ஸ்? How many parents? எத்தனை யூத்? How many youth? என்னைய தொட்டு அனுப்புங்க ஆண்டவரே. Oh Lord, touch me and send me. உடனே தொடுவார், உடனே வல்லமாய். Immediately goes to touch, there's power. Hallelujah, 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 hallelujah. Imakaban yakara manaka tudibikara bakat. ஆமென். நீங்க ஃப்ரீயா வீட்டுக்கு போங்க, விடுதலையோடு போங்க. With deliverance, freely you can go home. ஆமென். நீ போகும்போது உன் கூட இந்த தொட்டாரே அவர் வந்துகிட்டே இருப்பார். When you go home, the person who has touched you will come with you. அந்த வல்லமை குறையாத வல்லமை உன் கூட வந்துகிட்டே இருக்கும். The power which will not reduce will come with you. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, எல்லாரும் உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் உங்க வல்லமைகள்
இதே மாதிரி ஒரு கூட்டத்துல ஒரு ஆளு அபிஷேகம் பெற்றுட்டு போயிட்டாங்க. Once, like a meeting like this, a person received this anointing, he went home. அவங்களுக்கு வீட்டுக்கு போக முடியல. He was unable to go home. ஹாலை விட்டு வெளியே வர முடியல. He was unable to come out of the hall. வந்தது டூ வீலர்ல. He came in a two-wheeler. இப்ப போக முடியல. Now he is unable to go. வேற வழி இல்லாம ஆட்டோல போனாங்க. Without any other way, he went in an auto. வீட்டுக்கு போன பிறகு After going to the home, இந்த அபிஷேகம் வந்துட்டே இருக்கு. this anointing was coming in him. நைட் தூங்க முடியல. He was unable to sleep. காலையில எழும்புனா திரும்பவும் அந்நிய பாஷை. When he rose in the morning, anointed. இந்த முதுகுலத்தின் முதல் கூட்டத்துல தேவனுடைய வல்லமை உன்னை நிரப்பும். Power of God will touch you and fill you. The first day of this meeting, மனுஷகுமாரன் உன்னை தொட்டிருக்கிறார். Son of Man has touched you. அடிமையின் ரூபம் எடுத்தவர் உன்னை தொட்டிருக்கிறார். He that come in the form of a slave has touched you. உன்னால் ஒரு உன்னத ஜீவியம் செய்ய முடியும். You can do a high life. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? ஆண்டவருடைய வல்லமை ஒருபோதும் குறையாது. No, time the power of God will reduce. 2000 வருஷம் ஆன உடனே பவர் டிம் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. Don't think that after 2000 years the power has become dim. நான் திரும்பவும் சொல்றேன். I repeat, அன்னைக்கு மரிச்சாரு. he died then. 2022 வந்துருச்சு. Now it is 2022. பவர் குறைஞ்சிட்டுன்னு நினைக்காத. Don't think the power has reduced. அன்னைக்கு அந்த காலத்துல சின்ன சிமினி விளக்கு எரிக்க விட்டு இருந்தான். Then there was a small chimney lamp burning. இன்னைக்கு ஆலோஜன் எரியுது. 1000 எத்தனையோ வாட்ஸ் ஆயிரக்கணக்கான வல்லமை உள்ள விளக்குகள் இருக்கிறது. Today there are 1000 watts of bright halogen bulbs today. எவ்வளவு பிரைட்டா மனுஷன் மாறிட்டு இருக்கிறான். See how bright man is becoming. 2000 வருஷத்துக்கு முன்னால இருந்த வல்லமையை விட இப்ப 2022 மடங்கு வல்லமையோடு இயேசு ஜீவிக்கிறார். Power before 2000 today with the 2022 power God is Jesus slain. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? இன்னைக்கு முதுகலத்தர் கூட்டத்துல இன்னும் அவருக்கு பவர் கூடுது. Even today in Mudugalathur his power is increasing. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க உயிர் தெழுந்த மகிமை வரவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இந்த முதல் கூட்டத்தில் மகிமை மாட்சிமை நிறைந்தவராக வல்லமையுள்ள தேவனாக உயிர்ப்பிக்கிற தேவனாக உன்னத தேவனாக வல்லமையுள்ள சகல மகிமையும் நிறைந்தவராக வந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மீதி உள்ள 2 கூட்டங்களிலும் கர்த்தர் எழுந்தருள போகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் வல்லமையாய் தம்முடைய தாசனை பயன்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முதுகுலத்தூரை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திரும்பி போகிற பிரயாணங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் அதிக ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து சத்தியத்தை ஸ்தாபிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரக்கத்தில் மகா ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல இயேசுவே, இந்த நாட்களிலும் கூட நீர் எங்கள் மத்தியிலே வந்தீர். கர்த்தாவே, நீர் பெரியவராக எங்கள் மத்தியிலே வந்து எங்கள் கூட்டம் தொடக்கம் முதல் முடிவரை நீர் பொறுப்படுத்தீர். கர்த்தாவே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருந்து இன்றைக்கும் இந்த தேசத்திலே இந்த தேசத்திற்குள் சுவிசேஷத்தை ஸ்தாபித்தீர். சுவிசேஷத்தை இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் மூலமாய் ஆண்டவரே, இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே நீ ஸ்தாபித்தீர். கர்த்தாவே, ஆண்டவரே, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொன்ன வசனத்தின்படி இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஒளியிலுள்ள பசுத்தவான்களாய் இந்த பூமியிலே உம்முடைய ஐக்கியத்தில் சேர்த்து நித்திய ராஜ்யத்திற்குள் எங்களை தகுதியாக்கி கொண்டிருக்கிற நல்ல தெய்வக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சிங்க முகத்தை குறித்தும் கழுகு முகத்தை குறித்தும் மனுஷகுமாரன் முகத்தை குறித்தும் ஆண்டவரே இந்த பூமியிலே காளையுடைய முகத்தை குறித்து எங்களோடு பேசினீர். கர்த்தாவே, ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு தன்மையுடையவராய் இந்த பூமியிலே நீர் வெளிப்பட்டீர். இந்த கிருபையின் காலத்திலே ஆண்டவரே, நீ சிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கமா எங்களுக்கு வெளிப்பட்டு எல்லாவற்றையும் ஜெயித்தவராய் நாங்கள் கூட எல்லாவற்றிலும் ஜெயிக்கும்படி நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். கர்த்தாவே, உம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு நீ அடைக்கலும் அரணான கோட்டையுமா இருக்கிறீர் என்று சொன்னீர். கர்த்தாவே, இந்த பூமியிலே நாங்கள் உம்மை அண்டி உம்மை ராஜாவாக வைத்து எல்லாவற்றையும் நாங்கள் உம்முலமாய் ஜெயிக்க இந்த பூமியிலே எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே,
ஆண்டவரே, நீ எருது முகமாய் இந்த பூமியிலே வெளிப்பட்டீர் கர்த்தாவே. எருது ஒரு அடிமை போல எஜமானுக்கு கீழ்ப்படுகிறது போல இந்த பூமியில் கூட நீ பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே, மூலமாய் அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், வல்லமைகளை இந்த பூமியிலே ஸ்தாபித்தீர் கர்த்தாவே. நாங்கள் கூட உமக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கும் போது உடனே எங்களுடைய ஜீவியத்தில் ஒரு மறுரூபம், ஒரு விடுதலை, ஒரு இளைப்பாறுதலை நீ தருகிறீர், சுகத்தை தருகிறீர். அதன் மூலமாய் திரள் ஜனங்கள் ஆண்டவரே இந்த சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படி நீர் உதவி செய்தீர் கர்த்தாவே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டீர், நீ தேவகுமாரனாய் நிரூபித்தீர் கர்த்தாவே. நாங்கள் கூட மனுஷர்களாய் இந்த பூமியிலே ஜீவிக்கும் போது எங்களுடைய ஜீவியத்தில் எத்தனையோ பலவீனங்கள் எங்களை தாக்குகிறது. நாங்கள் இந்த பூமியிலே நாங்கள் பலவீனர்களாய் இருக்கும் போது கர்த்தாவே, நீரும் கூட எங்களுடைய பலவீனங்களை ஏற்று கல்வாரியில் எங்களுக்காக எங்களுடைய எல்லா பாவங்களை நியாயம் தீர்க்கும்படி அடிக்கப்பட்டீர் கர்த்தாவே. உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டு நாங்கள் உமக்காக ஜீவித்து நீ தேவகுமாரனாய் இருந்தது போல நாங்களும் கூட தேவகுமாரனாய் எங்களை மாற்றி உம்முடைய வல்லமையினால் எங்களை நிறைத்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கடைசியாக கர்த்தாவே, மனுஷனை பூமியிலிருந்து எடுத்து அவனை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, பூமியின் புழுதியில் இருந்ததான் எங்களை நீர் ரட்சித்து இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் வைத்து உன்னதத்தில் உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய சிங்காசனத்தில் எங்களை உட்கார வைப்பேன் என்று நீ சொன்னீர் கர்த்தாவே. உடைய ராஜ்யத்தின் மகிமையின், உடைய ராஜ்யத்தின் வல்லமை இன்றைக்கும் கூட இந்த தேசத்தில் எங்களுக்குள் அனுப்பி நீர் எங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிற நல்ல தெய்வக்காய் ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்திற்கு திரள் ஜனங்களை கொண்டு வந்தீர் கர்த்தாவே. உடைய பாரங்களை, கஷ்டங்களை நீரே மாற்றினீர். ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தையும் அபிஷேகத்தையும் சுவிசேஷத்தின் மேல் ஒரு நம்பிக்கையும் இயேசுவாகிய உம்மை ஏற்றுக்கொள்ளவும் நீர் உதவி செய்தீர். எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கூட மீண்டுமாய் உமக்குள் கொண்டு வந்து உயிர்ப்பித்தீர் கர்த்தாவே. நீர் நாளைக்கும் நாளை மறுநாளும் கூட நீர் பெரிய காரியங்களை செய்து இந்த தேசம் உம்முடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு திரள் ஜனங்கள் உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறி ஆண்டவரே, நீர் வரும்போது உம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளும்படி இந்த தேசத்திலே பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து எங்களுடைய பரிசுத்தவான்களை பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.